கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் விருந்துகளை குறித்து தொடர்ந்து படித்துட்டு வரோம். விருந்தினால் என்னென்னலாம் சம்பவித்தது, அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு விருந்தும் வேதத்திலிருந்து படிக்கும்போது அந்த விருந்து நடக்கும்போதெல்லாம் ஏதோ ஒரு காரியம் அந்த விருந்து நடக்கும்போதே நடந்திருக்கிறது. அதுபோல் போன வாரத்தில் கர்த்தர் நமக்கு செய்ததான விருந்து எப்படிப்பட்டது? லாபான் ஒரு விருந்தை அவர் ஊருக்காக செய்தான். அது ஏன்? இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். இந்த வாரம் 2 விருந்தை குறித்து நாம் பார்க்கலாம். ரெண்டுமே எஸ்தருடைய புஸ்தகத்தில் இருந்துதான். எஸ்தர் புஸ்தகத்தில் தொடங்கும் போதே இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையிலும் 127 நாடுகளை அரசாண்டதான அகாஸ்வேர் பாபிலோன் சூசான் அரண்மனையில் இருந்தான். பாபிலோனில் அவன் ஆளுகை செய்யும்போது 127 நாடுகளை அவன் அரசாண்டான். அப்பொழுது நடந்த சம்பவங்களை தான் இந்த எஸ்தருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. 1வது அதிகாரம் 1வது வசனம். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்தாவது. வேதத்திலே இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையிலும் அப்படி சொல்லி வர்றதான இந்த இடம்தான். ஆங்கில பைபிளில் இந்தியா டு எத்தியோப்பியா அப்படி சொல்லி வரும். அப்போது இந்தியா அப்படின்னு வர்றதான நம்முடைய நாட்டின் பெயர் கூட பைபிளில் வருது. அதனால தான் இந்து தேசம் முதல். இது இந்து தேசம் அல்ல, எழுதினவங்க அப்படி எழுதி வச்சாங்க. சிந்து தேசம்தான் இது. இந்த இந்தியா நாடு சிந்து சமவெளி. சிந்து சமவெளியை தான் அவங்க சி வராதனால, அந்த பாரசீகர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு சி வராது, அதனால் ஈ போட்டுக்கிட்டாங்க. சிந்து தேசத்தை இந்து தேசமாக மாற்றிட்டாங்க. அப்படி தான் இது இந்தியா இந்து தேசம் அப்படி சொல்லிக்க. இந்து தேசம்னு ஒன்றும் கிடையவே கிடையாது, சரித்திரத்தில் கூட கிடையாது. சிந்து தேசம், சிந்து சமவெளி நாகரீகம் அப்படி தான் இருக்கும். எங்கே தண்ணி அதிகமாக இருக்குதோ அங்கே நாகரீகம் தொடங்கும். அந்த நாகரீகம் அப்படி சொல்கிறது எல்லாரும் அங்கே கூடி இருக்கிறதுனால அங்கே அவங்களுக்கு அதிகமான வளர்ச்சி உண்டாகும், தொழில்நுட்பம் உண்டாகும், விதைப்பாங்க, விற்பாங்க, கொள்ளுவாங்க, வாங்குவாங்க. இது அதிகரிக்கும் போது நாகரீகம் பெருகுது அப்படி சொல்லுவாங்க. அதான் சிந்து சமவெளி நாகரீகம் அப்படி சொல்லுவாங்க. அப்புறமா மெசொப்பொத்தேமியா நாகரீகம் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அங்கேயும் 2 விதமான ஆறுகள் இருந்துச்சு. அதனால் அங்கே அதிகமான ஜனங்கள் கூடி வாழ்ந்ததுனால முதல் மெசொப்பொத்தேமியா நாகரீகம் அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது ஹரப்பா இந்த நாகரீகம், அப்புறம் சிந்து சமவெளி நாகரீகம் அப்படி சொல்லி நாகரீகங்கள் வளர்ந்த காரியங்களை குறித்து சொல்லுவாங்க. அப்போது இந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையிலும் 127 நாடுகளை அரசாண்டதான, தன் கையின் கீழ் சர்வாதிகாரமாக வைத்திருந்ததான அகாஸ்வேருடைய நாட்களில் நடந்ததான சம்பவம். இவன் அரசாண்டு கொண்டிருக்கும் போது இத்தனை நாடுகள் இவன் கையின் கீழ் இருக்குது. ஆகவே இவன் பேரரசும் 126 நாடுகள் இவனுக்கு சிற்றரசு. மொத்தம் சேர்த்து தான் 127 நாடுகள். சிற்றரசர்களும் இருந்தாங்க. இந்தியா தேசத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் அவன் கையின் கீழ் இருந்தாங்க. இப்போது அவன் என்ன செய்தான்? அவன் சில காரியங்களெல்லாம் செய்ததை இந்த ஜனங்களுக்கு காட்டுறதுக்காக அவனுடைய சகல பிரதானிகளையும் கூப்பிட்டு ஒரு விருந்து பண்ணினான். 2வது அதிகாரம் 2வது வசனம். ராஜாவாகிய அகாஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். இப்போ 3வது வருஷம் இவர் சார்ஜ் எடுத்து அரசில் அமர்ந்தார். அவர் ராஜாவாக மாறி 3வது வருஷம். இந்த 3 வருஷத்துக்குள்ளே நிறைய வித்தியாசமான சேஞ்சு காரியங்களை இவன் பண்ணான். அப்போ பண்ண காரியங்களை சகல சூழ்ந்து இருக்கிற ராஜாக்களுக்கு காட்டணும். இந்த 126 127 நாடுகளில் இருக்கிறதான ராஜாக்களுக்கும் அவன் காட்டணும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணான்? அந்த ராஜாக்களெல்லாம் வர வச்சான், பிரபுக்களெல்லாம் வர வச்சு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அப்போ அவர்கள் கேட்டாங்க, எதற்காக விருந்து அப்படி சொல்லும்போது, நீங்கள் இருந்து என்னுடைய பராக்கிரமத்தின் கிரிகையில் பாருங்கள் அப்படி சொல்லிவிட்டு அவன் என்ன தெரியுமா செய்தான்?
180 நாள் அளவுக்கும் அவனுடைய மேன்மை பிரதானங்களை அவர்கள் காண்பித்திருந்தானாம். 4வது வசனம். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாள் அளவும் விளங்க செய்து கொண்டிருந்தான். பாருங்க, 180 நாள் அளவும் 7-8 மாசங்கள்கிட்ட வரப்போது 8 மாசமா எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாருக்கும் தன்னுடைய காரியங்களை விளங்க காட்டிட்டு உட்காந்துக்கிறான். இத்தனை நாள் வரைக்கும் இவர் விருந்து நடந்துட்டு, இத்தனை நாள் வரைக்கும் விருந்து நடக்குது. இப்போ எல்லாம் காட்டி முடிச்சா பார்த்தீங்களா? காட்டி முடிச்சுட்டு எல்லாம் அவங்கவுங்க தேசத்துக்கு போகணும். அதனால் விருந்தெல்லாம் முடிஞ்சது. கடைசியாக 7 நாள் விருந்து, கடைசியாக 7 நாள் ஒரு விருந்து பண்ணினான். அது என்ன விருந்து? திராட்சரச விருந்து. அந்த திராட்சரச விருந்து எல்லாம் பிரதானிகளும் சாதாரணமான கீழ்த்தரத்தில் இருக்கிற ஜனங்கள்லேருந்து மேலே இருக்கிற அரசாங்கத்தில் உட்காந்துருக்கிற ராஜா, சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிற ராஜா வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு 7 நாள் விருந்து. அந்த விருந்து எப்படிப்பட்ட விருந்துன்னா, நீங்கள் யாரும் கேட்டு வாங்கி சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. யாருமே போயிட்டு நீங்களே என்ன பண்ணலாம், போய் எவ்வளவு தேவையோ எடுத்துக்கலாம், எவ்வளவு தேவையோ எடுத்து சாப்பிடலாம். அந்த மாதிரி விருந்து, தன் இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடியதான விருந்து. படிமக்கள், அந்த நாட்கள் முடிந்தபோது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் உள்ள சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜா அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தார். பாருங்க, சகல ஜனங்களுக்கும் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் அரண்மனைக்குள்ளே தான் வந்திருப்பாங்க. அதுவும் அந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கிற பெரிய மண்டபம். அந்த மண்டபத்தில் இங்கே எவ்வளோ வேணால் குடிச்சிக்கலாம். நாங்கள் ரொம்ப ஏழையாச்சே, நாங்கள் எப்படிங்க எடுத்து குடிக்கிறது? என்ன அதட்டினாங்கன்னா, திட்டினாங்கன்னா, எதனா பேசுனாங்கன்னா, அப்படி எதனா ஒரு காரியம் வரல, அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்காது, யார் வந்தாலும் எடுத்து குடிக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. கீழே பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்பட்டது. முதல் தரமான திராட்சரசம் ராஜஸ்திதிக்கு ஏற்க பரிபூர்ணமாய் பரிமாறப்பட்டது. அவரவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரண்மனையில் பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளையிட்டிருந்தபடினால் முறைப்படி பானம் பண்ணினார்கள். ஒருவனும் பலவந்தம் பண்ணவில்லை. நீ ஏன் இது எடுக்கிற, நீ ஏன் இங்கே கையை வைக்கிற, நீ ஏன் இப்படி செய்கிற அப்படி சொல்லி யாரும் கேட்கக்கூடாது. அவனவனுடைய சுயாதீனத்துக்கு தக்க வண்ணமாய் அவனவன் எடுத்து சாப்பிடலாம். முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடு. இந்த விருந்து அவங்களுக்கு பெரிய விருந்தாக இருந்திருக்கும். எல்லாரையும் சமமாய் மாற்றுகிற விருந்து. அது சாதாரணமான காரியம் இல்லைங்க. ஒரு அரண்மனைக்குள்ள சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிற ஒரு ராஜா, அவனுக்கு கீழே இருக்கிற மந்திரி, அவனுக்கு அப்புறமா தளபதி, சேனாதிபதி, அதுக்கப்புறம் இருக்கிற சின்ன ஆட்கள், பெரிய பெரிய அதிகாரிகள், 100க்கு அதிபதி, 1000க்கு அதிபதி, 50க்கு அதிபதி, 10க்கு அதிபதி, அப்படிலாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தர். சாதாரணமான மனிதர்களும், சகல மனுஷர்களுக்கும் தானே சொன்னான், சாதாரணமான மனுஷர்களும் இவங்களுக்கு ஈக்குவலாக உக்காஞ்சி அவங்களும் போய் எடுத்து குடிக்கலாம். இந்த விருந்து எப்படிப்பட்ட விருந்தாக இருந்திருக்கும்? எல்லாருக்கும் சமமாய் கொடுக்கப்பட்ட விருந்து. வேற்றுமை இல்லை, மேன்மை தாழ்மை அப்படி கிடையாது, உயர்வு கீழே இருக்கிறது அந்த மாதிரி கிடையாது. எல்லாருக்கும் ஒன்று போல. இங்கே எந்த வித்தியாசமும் பார்த்துருக்க மாட்டாங்க. உத்தியோக வித்தியாசத்தை பார்த்துருக்க மாட்டாங்க, இன வித்தியாசத்தை பார்த்துருக்க மாட்டாங்க, ஜாதி வித்தியாசத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. நீ என்ன கக்கூசில் வேலை செய்கிறவன் தானே, என் கூட உட்காந்து சாப்பிட்லாமா? நீ என்ன குப்பை ஆடுறவன் தானே, என் கூட உட்காந்து சாப்பிட்லாமா? நீ என்ன தொழில் பண்ணுற, நீ பக்கத்தில் வந்து உட்கார அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் சமமாய் தெய்வத்தின் மனது, அது தெய்வத்துக்கு உண்டான மனது. அகாஸ்வேர் அப்படி சொன்னால் என்ன தெரியுமா? அந்த பேருக்கு தாழ்மையும் இணங்குதலும் அப்படின்னு அர்த்தம். பேர் பாருங்க அப்படி வச்சுருக்காங்க, தாழ்மையும் இணங்குதலும். தாழ்மை, இணங்குதல், இது ரெண்டுமே கர்த்தராகிய இயேசு கிட்ட தான் இருந்துச்சு. அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார், நமக்காக இணங்கி அவர் நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொண்டார். அதனால தான் பாருங்கள், இந்த நாட்கள்லையும் ஜாதி வித்தியாசங்கள், எந்த பாகுபாடும் இல்லாமல், இன வித்தியாசங்கள் இல்லாமல் எல்லாரும் ஒன்று போல் உக்காரோம். அவர் பந்தியில் ஒன்று போல் சாப்பிட்றோம், அவர் பந்தியில் ஒன்று போல் இருக்கிறோம்.
நீ யார் என் பக்கத்தில் உட்காரலாமா அப்படின்ற கேள்வி எல்லாம் இல்லை. இந்த விருந்து அப்படிப்பட்டதான விருந்து தான். என வித்தியாசங்கள்லாம் இல்லாமல் பொதுவாய் கொடுக்கப்பட்டதான விருந்து. இதை சாப்பிட்டுன்னு இருந்தாங்க. இந்த டைமில் ராஜாத்தி ஒரு விருந்து கொடுத்துருந்தா, வஸ்தி. அவள் ஒரு விருந்து பண்ணிட்டு இருந்தா. படிமா அந்த வசனம். 9வது வசனம். எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். ராஜஸ்திரீயாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். சரி, ராஜஸ்திரீ அகாஸ்வேருடைய மகாராணி, இவள் யாருக்கு விருந்து பண்ணினா? அங்கே இருந்ததான ஸ்திரீகளுக்கு விருந்து பண்ணினா அப்படி சொல்லியிருக்குத. யாருக்கு விருந்து பண்ணினா? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லுங்கள், யாருக்கு விருந்து பண்ணினா? யாராவது சொல்லுங்கள். நீங்கள் என்ன யோசிச்சிருக்கேன்னு பார்க்குறேன். யாருக்கு விருந்து பண்ணினா? படிமா மறுபடியும் அந்த வசனத்தை. ராஜஸ்திரீயாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து பண்ணினாள் அப்படி சொல்லியிருக்கு. யாருக்கு விருந்து பண்ணினா? எந்த ஸ்திரீ? அவங்கெல்லாம் அரண்மனைக்குள்ளே இருக்கிறவங்களா? சொல்லுங்கள், யாருக்கு விருந்து பண்ணியிருப்பா? சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். யாருக்கு? உங்களை கேள்வி கேட்டால் தான் மனசில் பதியும். யாருக்கு? எல்லாத்துக்கும். 127 நாட்டு ராஜாக்கள் வந்திருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் மனைவியோடு தான் வந்தாங்க. ராஜாக்கள்லாம் ராஜா கூட விருந்து சாப்பிட்றாங்க. ராணிங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ராஜா கூட வந்து உட்கார முடியாது, ஏன்னா அங்கே ஆண்களாக இருக்கிறாங்க. அவங்க அத்தனை ராணிகளும் இந்த அகாஸ்வேருடைய மனைவியாகிய எஸ்தர் மகாராணி கிட்ட போய் பேசியிருப்பாங்க. இப்போ நாங்கள்லாம் சென்ட்ரல் பாஸ்டர்கிட்ட போய் பேசிகிட்டு இருப்போம். சிஸ்டருங்கெல்லாம் சென்ட்ரல் பாஸ்டர் வந்து பேசுவாங்களா? அவங்கெல்லாம் அம்மாச்சி கிட்ட போய் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அங்கே போனாலும் சீஃப் பாஸ்டர்கிட்ட நாங்கள் போவோம், அவங்க போய் சும்மா பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் போய் அம்மாச்சி கிட்ட பேசுவாங்க. அந்த மாதிரி இந்த ராஜாக்களெல்லாம் வந்திருக்கும் போது ராஜாக்களெல்லாம் ராஜாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒரு விருந்து பண்ணுறாரு. அப்போ அவள் பார்த்தா, அவரெல்லாம் அந்த ராஜாக்களுக்கு விருந்து பண்ணும்போது நானும் ஒரு விருந்து பண்ணுறேன். ராணிகள்லாம் வந்திருக்காங்க இல்லையா, இந்த ராணிகளுக்கெல்லாம் நான் ஒரு விருந்து பண்ணுறேன்னு சொல்லி 127 நாட்டு ராணிக்கு அவன் ஒரு விருந்து பண்ணான். சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு விருந்து வைக்கலாவோ, அவள் கெத்து காட்டினான். ராணிங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு விருந்து பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ விருந்து நடந்துட்டுருக்குது. திராட்சரசம் விருந்து இங்கே நடந்துட்டுருக்குது, அங்கே ஒரு விருந்து நடந்துட்டுருக்குது. இந்த 2 விருந்தும் நடந்துட்டுருக்கிற நேரத்தில் நடுவில் ஒரு காரியம் ராஜாவுக்கு உதயமாகுது. வஸ்தி ரொம்ப அழகானவ. இந்த திராட்சரசம் விருந்தை குடிச்சிட்டு கழித்து இருக்கும்போது ராஜா சொல்கிறா, போய் என் மகாராணி ஆகிய வஸ்தி என் இடத்துல கூட்டிகிட்டு வாங்க, என் மகாராணியை கூட்டிகிட்டு வாங்க, அவளுடைய பேரழகை நான் எல்லாருக்கும் காட்டும். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய அனுபவத்தில் இதை நாம் எடுத்தோம்னா 7 நாள் விருந்து பண்ணிகிட்ருக்காங்க, திராட்சரச விருந்து. அது நம்மள களிப்பு உண்டாக்கக்கூடியதான அபிஷேகம்னு வைங்க. இந்த அகாஸ்வேரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பிடலாம். ராணி கூட இல்லை, வெளியே இருக்க அரண்மனைக்குள்ளே. அந்த ராணி நாம் தான் வைங்க. இப்போது ராஜாவுடைய கட்டளை என்ன? என் ராஜாத்தியுடைய அழகை காட்டணும். அந்த அழகு அப்படி சொல்கிறது என்னங்க? பேதுரு சொல்கிறான் பார்த்தீங்களா, 1 பேதுருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அழகு, அந்த அழகு என்ன அப்படின்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. மேலே 3வது வசனம் வாசிங்க. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்து கொள்ளுதலாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். நம்மை நாம் அலங்கரிக்கும் போது அழகாக தெரியறோம். நம்மை அலங்கரிக்கப்படும் போது நாம் அழகாக தெரிகிறோம். இந்த அலங்காரமே இல்லாத ஒரு அழகு தேவனுடைய பார்வையில் நம்மக்கிட்ட இருக்கு. தேவன் அந்த அழகை தான் பார்க்குறாரு. அலங்கரிக்கப்பட்ட அழகு கலைஞ்சிரும், அலங்கரிக்கப்பட்டதான அழகு கலைஞ்சிரும். அப்படியே போட்ட அழகு 6 மாதம் 7 மாதம் வரைக்கும் இருக்குமா? காலையில் போட்டோம்னா நைட்டு கலைஞ்சிடுது, தூங்கி எழுந்தோடனே வேறு மாதிரி தெரியும். இப்போ மறுபடியும் அலங்கரிக்கணும். இந்த அலங்காரமெல்லாம் நம்மளுக்கு ஒன்றாலாம் போயிடும். ஆனால் அழிக்க முடியாத ஒரு அலங்காரம் இருக்குது, அழியாத ஒரு அலங்காரம்.
இதெல்லாம் அழிஞ்சு போகிற அலங்காரம். இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதலும். அப்போது ஒரு ராஜா பக்கத்தில் போக வேண்டியதான ஒரு ஆள், ராஜா மனதில் இருக்கிறதான அந்த எண்ணத்தின் அழகு அதை தான் வெளிக்காட்டணும். பார், என் ராணி பார் எப்படி இருக்கா, என் ராணியுடைய அழகை பார், அவளுடைய சுபாவத்தை பார், அதை தான் எல்லார்கிட்டையும் காட்டணும் அப்படி சொல்லி அவன் நினச்சான். அப்போது இருதயத்தில் மறைந்திருக்கிறதான சாந்தமும் அமைதலும், இந்த சாந்தமும் அமைதலும் எல்லாருடைய இருதயத்துக்குள்ளும் மறைஞ்சி இருக்கும். அது தெய்வத்துடைய பார்வைக்கு மட்டும்தான் தெரியும், மனுஷங்களுடைய பார்வைக்கு தெரியாது. மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை. மயிரை பின்னி இல்லை 4வது வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. என்னை அதில் நான் அலங்கரித்து வெளியே கொண்டு வரணும். நான் புலம்பா அலங்கரிச்சிக்கிறேன் இல்லையா என்ன நானே. ஆனால் இந்த 2 அனுபவத்தில் என்னை நான் அலங்கரித்து வெளியே கொண்டு வரணும். இருதயத்தில் அது மறைஞ்சி இருக்கு இல்லாமல் இருக்காது, எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அது இருதயத்தில் மறைஞ்சிருக்கு. அந்த மறைஞ்சி இருக்கிற குணத்தை வெளியே கொண்டு வரணும். அந்த வெளியே கொண்டு வந்துட்டோம்னா அது ஒரு நாளும் அழியாது. நீங்கள் எத்தனை வருஷம் தூங்கி எழும்புனா கூட அந்த அலங்காரம் மறையாது. அப்படி மறையாத இதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு தெரியும். மனுஷங்க பார்வைக்கு தெரியாது, கர்த்தருடைய பார்வைக்கு தெரியும். இப்போது இந்த அழகை தான் அவன் எல்லாருக்கும் காட்டும்படியாக கூப்பிட்ட போது என்ன நடந்துச்சு? 7 பிரதானிகள் போகிறாங்க. 7 பிரதானிகள், ஒருத்தர் 2 பேர் இல்லை, 7 பிரதானிகள் போகிறாங்க. 11வது வசனம். ராஜாவாகிய அகாஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். 7 பிரதானிகளுக்கு கட்டளையிட்டான். நிராகரிப்பு, தோல்வி, யோசித்தறிதல், அதுக்கப்புறமா அப்போ செவி கொடுத்து கேட்டல், இப்படிப்பட்டதான பிரதானி ஒவ்வொருத்தர் பேர். இப்போ நான் அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப போகும், அதனால தான் உங்களுக்கு சொருப்பாக முடிக்கிறேன். 7 பேரும் வித்தியாசமான பேர் உள்ளவங்க. இவங்களை அனுப்புனான். இவங்களை அனுப்பும்போது அவள் என்ன பண்ணுறா? அந்த நேரத்தில் விருந்து பண்ணிகிட்டு இருக்கா. எல்லாருக்கும் விருந்து பண்ணிட்டுருக்கும் போது அவளாக விருந்து பண்ணிட்டுருப்பா. அவள் பெரிய அரண்மனைக்குரிய மகாராணி இல்லையா, அவள் அதில் உக்காந்துட்டு இருப்பாள். சிற்றரசு ராணிகள்லாம் கீழே உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ 7 பிரதானிகள் வராங்க அரண்மனைக்குள்ளே, வந்து கூப்பிட்றாங்க, மகாராணி நீங்கள் வாழ்க. ராஜா கூப்பிட்றாரு உங்களை. எங்கே கூப்பிட்றார்? அவர் இருக்கிற கொலு மண்டபத்தை கூப்பிட்றார். ராஜா என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? எல்லாரும் திராட்சரசம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, ராஜாவும் திராட்சரசம் பருகி கொண்டிருக்கிறார். நான் வர முடியாது என்று போய் சொல், நான் இங்கே விருந்து பண்ணி கொண்டிருக்கிறேன். இவர்களுக்கு அவர் மட்டும் விருந்து பண்ணிட்டு டாப்பில் இருக்கிறாரு. நான் வந்து இவங்களுக்கு விருந்து பண்ணியிருக்கிறேன். விருந்து கொடுத்துருக்கிற நேரத்தில் எழும்பி வந்தேன்னா எனக்கு அசிங்கம் தானே, அதனால் நான் வர முடியாது, நானும் இங்கே விருந்து பண்ணிகிட்ருக்கிறேன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. இவனுங்க போய் சொன்னானுங்க பாருங்கள், மகாராஜா அவங்க வரமாட்டாங்க. அவனுக்கு பயங்கரமான கோபம் வந்துடுச்சு. படிமா. ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றால். பார்த்தீங்களா? வரமாட்டேன் என்றான். எனக்கு இங்கே விருந்து நடக்குது, இப்போ எனக்கு வர முடியாது அப்படி சொல்லலை, வரமாட்டேன். ஏன்னா நான் ராணி, எனக்கு என்ன சம்பவிக்க போகுது? நான் இருக்கிற போஸ்டிங் அப்படி, அதிகாரத்துக்கு உட்பட்டவன், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய அலட்சியம், நம்முடைய அந்த கௌரவம், திமிரு, இப்படிப்பட்டதான அந்த போஸ்டிங், இப்படிப்பட்டதான காரியங்கள் தான் நம்மளை கீழே தள்ளி விட்டுரும். தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு மேலே நம்ம இருந்தாலும் நம்மளை தாழ்த்துகிற ஒரு அனுபவம் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படி சொன்னால் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் உயர்த்தப்படுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் உயர்வை தருவார், கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை என்ன செய்யும்? எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தும். நமக்குள்ள இருக்கிறதான ஒரு போஸ்டிங் அதை நம்மளை காலி பண்ணிடும். நம்மக்கிட்ட இருக்கிறதான அந்த திறமை,
அந்த காரியங்கள் அதெல்லாம் நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடும். எவ்வளவு தான் நம்மக்கிட்ட இருந்தாலும் நான் ஒன்றுமில்லை, நான் ஒரு குப்பை. பாஸ்டர் பால்கோசியை நான் கவனிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார். பாஸ்டர், எப்படிப்பட்டதான வார்த்தை இது, எனக்கு எத்தனை பேர் டச் ஆகிருக்கும் தெரியுமா இது? அப்படி சொல்ல ஒரு ஊழியக்கார கூட்டம் முடிச்சுட்டு உள்ள வரும்போது அவர் சொல்ல தூ 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 குப்பை குப்பை குப்பை, நான் குப்பை நான் குப்பை அப்படி சொல்கிறேன். நான் வீசிட்டு இருக்கிறேன், குப்பை நான் குப்பை நான் குப்பை. அவங்கெல்லாம் குடும்பத்தோட ஊழியத்துக்கு வந்தவங்க, தன்னுடைய பெட்டியெல்லாம் விற்று விற்று, குடும்பத்தை விற்று, வீட்டை விற்று, எல்லாத்தையும் விற்று அப்படி வந்து ஊழியம் செய்கிறவங்க, தியாகம் பண்ணி. செம்ம நாலேஜ், இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும், செம்மையாக பேசுவார். பாஸ்டர் டிவி வரும்போது அவரை பார்த்து அப்பச்சா அப்படி சொல்லி கூப்பிட்டார். ஆனால் அவர் பேசும்போது அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை, நான் குப்பை 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 அப்படி சொல்கிறார். நான் ஒரு குப்பை. அதனால தான் அவ்வளோ டாப்பில் வச்சுருந்து அவரை எல்லாம் கனம் பண்ணி அவரை அனுப்பிவிட்டாங்க ஆண்டவர்கிட்ட. யோசித்து பாருங்கள், எவ்வளவு தான் நம் மேல்மை இருந்தாலும், எவ்வளவு நமக்கு திறமை இருந்தாலும், எவ்வளவு நம்ம தியாகம் பண்ணியிருந்தாலும், தாழ்மை ஒன்று நம்மக்கிட்ட இல்லை அப்படி சொன்னால் அதுதான் நம்மளை கீழே தள்ளி விட்டுரும். அதுதான் நம்மளை கீழே தள்ளி விட்டுரும். நாம் இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறதான ஒரே காரியம், அவள் சொன்னால் வர முடியாது, நான் வர மாட்டேன் அப்படி சொன்னான். அந்த வரமாட்டேன் அப்படி சொல்கிறது தான் அலட்சியம். அலட்சியம் அப்படி சொன்னால் என்ன? எனக்கு என்ன சம்பவிக்க போகுது, என்னை யாரும் என்ன பண்ண முடியும், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதான ஒரு எண்ணம் தாங்க அலட்சியம் உண்டாக்கும் நம்மளுக்கு. அந்த அலட்சியம்தான் இவளுக்கே தெரியாமல் அங்கே ஒரு காரியம் நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போது ராஜா பயங்கர கோவப்பட்டான், வர முடியாதுன்னு சொன்னோன்னே. அது கீழே உள்ள வசனம் வாசிமா. அப்பொழுது ராஜா கடுங்கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொள்ளும் போது என்ன ஆகிருக்கும்? ராஜாவுடைய முகம் சேஞ்ச் ஆகிருக்கும். ராஜா கூட இருக்கிற அத்தனை பேரும் யாரு? மேபியா, பெர்சியாவுடைய ராஜாக்களெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆட்கள், பிரபலமான ஆட்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால் ஒரு ராணி வர முடியாதுன்னு அந்த பிரதானிகள் வந்து சத்தம் போட்டு சொல்லிட்டாங்க. பிரதானிகள் வந்து சத்தம் போட்டு அவங்க வர மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியம் பார்க்குறாங்க. என்னடா ஒரு ராஜாவுக்கு இவ்வளோ தானே மதிப்பு, ஒரு ராஜாவுக்கு இவ்வளோ தானே மதிப்பு, இப்படி இருக்கிறாங்க மகாராணி. இப்போ ராஜாவுக்கு கடுங்கோபம் வந்து முகமெல்லாம் செவந்து போச்சு. இப்படி இருக்கும்போது எந்த ஒரு சட்டமும் எந்த ஒரு காரியமும் ராஜாவே தீர்மானம் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிறவங்கள கூப்பிட்டு இப்படி கீழ்ப்படியாமை காட்டினவங்களுக்கு என்ன பண்ணலாம், எல்லா ஞானிகளையும் கூப்பிடுங்க, அந்த சட்ட திட்டங்களை எழுதுறவங்க. ராஜாவே ஒரு சட்டம் போட முடியாது. அரண்மனையில், சூசான் அரண்மனையில் மேபியா பெர்சியா ராஜாக்கள்லாம் இருக்கும்போது அவங்களுடைய ராஜா கூட அவங்க எழுதின சட்டம் தான் மேன்மைப்படுமே தவிர அவங்களே நினச்சா கூட மாற்ற முடியாது. அதனால தான் தானியேலை சிங்க கோபிக்குள்ளே போடும்போது அந்த தரிவு எவ்வளோ பிரயாசப்பட்டான் அவனை வெளியே கொண்டு வர முடியல. ஏன்னா சட்டம் கையெழுத்து போட்டாங்க, அதுதான் செல்லுபடியாகும், அதுதான் மேலே நிற்க, ராஜாவோட மேலே அதுதான் நிற்குமே தவிர ராஜா என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சட்டம் தான் முக்கியம் அவங்க வாழ்க்கையில். அப்போ அந்த சாஸ்திரங்களை எடுத்து பார்த்தாங்க, இப்படி பண்ணால் என்ன பண்ணலாம். உடனே அந்த மேபியா பெர்சியா ராஜ்யத்தில் இருக்கிறதான அவன்ல ஒருத்தன் எழும்பி சொல்கிறான், இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணால் யோசித்து பாருங்கள். எங்கள் கூடவும் மனைவிகள் வந்திருக்கிறாங்க. எங்கள் மனைவிகள்லாம் ராணி கூட தான் சாப்பிட்னு இருக்கிறாங்க விருந்து. இப்போ இந்த விருந்து முடிச்சுட்டு இப்போ இதே நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க, லூஸில் விட்டுட்டீங்கன்னா இப்போ நாங்கள் வீட்டுக்கு போவோம், எங்கெங்கே அரண்மனைக்கு. இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்காக அர்ஜென்ட்டாக எங்கள் மனைவியை கூப்பிட்டா அவங்களும் வரமாட்டேன்னு சொல்லி எங்களை அவமானப்படுத்துவாங்க. ஏன்னா அகாசர் கூப்பிட்டதுக்கே வசதி வர முடியாதுன்னு சொன்னால் நீ என்னடா வேலையை பாருன்னு சொல்லிட்டுருவா. அதனால் ராஜாவே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். ஏன்னா எங்கள் மனைவிங்க வராமல் இருந்தால் பரவாயில்ல, எங்கள் மனைவிகள் அங்கே தான் இருக்காங்க, அவங்களும் இந்த வார்த்தையை கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களும் அங்கே தானே விருந்து சாப்பிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையாக மாறும் இது. படிமா எஸ்தர் 1:15 முதல். ராஜாவாகிய அகாஸ்வேரு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பிய கட்டளையின்படி ராஜஸ்திரியாகிய வஸ்தி செய்யாமற் போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். 17வது வசனம்.
ராஜாவாகிய அகாஸ்வேரு ராஜஸ்திரீயாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள். இன்றைய தினமே பெர்சியாவிலும் மேதியாவிலும் உள்ள பிரபுக்களின் ஸ்திரீகள் ராஜஸ்திரீயின் செய்தியை கேட்கும்போது ராஜாவின் பிரபுக்கள் பார்த்தீங்களா, எல்லா ஸ்திரீகளும் அங்கே தான் இருக்கிறாங்க. ராஜஸ்திரி கேட்டிருப்பாங்களா? அவங்க கேட்டிருப்பாங்களே. லேடிஸ் தான் ஒரு சின்ன விஷயம் சொன்னாக்கா ஊர் மொத்தம் பழகி விட்ருவாங்களே. பிபிசி நியூஸ் மாதிரி கட்ட நாமளை கட்டாந்து கூட போகாது. சகோதரி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு காரியமா அப்படி சொன்னால் அப்படின்றதாகட்டும் பத்தி எரியும் தேசமே. ஒரு ராஜா ஒரு ராணிக்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். அந்த ராஜாவுக்குரிய ரெண்டாவது பொண்டாட்டி தான் ஆகும். பேசிகிட்டு இருக்கிறார். பேசிகிட்டு இருக்கும்போது மந்திரவாதி அந்த ராஜாவை மூத்த மாலையாக்கி என்னமோ பண்ணிட்டான். அதை பற்றி பேசினுக்கிறான். உன் கழுத்தில் மாட்டிட்டு யார் தெரியுமா? அந்த ராஜா தான் அப்படி சொல்லிட்டு அதை இந்த ராணியுடைய மகன் ஒருத்தன், அவன் ஒரு லூஸு. அவன் என்ன பண்ணான், யார் எது பேசினாலும் போய் ஒட்டு கேட்பான். அவன் போய் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்டுட்டான். ஒட்டு கேட்டுருக்கிற நேரத்தில் கதவு என்ன பண்ணிச்சு, இவர் யாரோ வராங்கன்னு தட்டுட்டார். வெளியே யாரோ இருந்து நம்ம பேசுகிறத கேட்டுட்டாங்க. யார் அது, அங்கே யார் கேட்டதுன்னொன்னே அவர் தான் ஒரு மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாதல்ல கடகன் ஓடிட்டு. எவன் கேட்டானோ அவன் காது கழுதை காதா யாக கடவுதுன்னு அவன் சாபம் விட்டான். இவருக்கு டொயங்குன்னு கழுதை காதா ஆயிடுச்சு. இப்போ வெளியே வந்து பார்த்தா, ஐயையோ நீ யாடா கேட்ட? என்ன பண்ணுறது, நான் தான் கேட்டேன். இப்போ இவர் ராஜா, இவர் தானே அந்த ராஜா இல்லாத உட்கார்ந்துட்டுருக்கிறாரு. அப்பா இல்லாதனால புள்ள உட்கார வச்சுருக்காங்க. இப்போ இவர் என்ன பண்ணார், தலப்பாக கட்டிக்கிட்டார், வெளியே தெரியக்கூடாது. இப்போ தாடியெல்லாம் வளர்ந்து போச்சு. என்ன பண்ணுறது, சேவிங் பண்ணமே. அம்டனை கூப்பிட்டாங்க, சேவிங் பண்ணு அப்படி சொன்னாங்க. அவர் சொன்னேன், ஐயா நாங்கள் தலப்பா இவ்வளோ தூரம் கட்டி வச்சுருக்கீங்க, இங்கேருந்து எடுக்கணுமே, தலப்பாவை கயிட்டும். தலப்பாலாம் கயிட்டு சொல்லக்கூடாது, அப்படியே சேவிங் பண்ணு. அப்படியே எப்படிங்க சேவ மாட்டேது, அசிங்கமாக இருக்குமே, தலப்பா கயிட்டும். தலப்பா கயிட்டும், யார் கட்டியாவது சொன்னோம், தலை இருக்காது அப்படி சொன்னோம். சரி தலப்பா கயிட்டுங்க, தலை போனாலும் பரவாயில்ல. தலப்பா கயிட்டுனா ராஜா காது கழுது. ராஜா காது கழுது காது வெளியே சொன்னா காலி நீ அப்படி சொல்கிறான். சேவிங் பண்ணிட்டு போ. சேவிங் பண்ணிட்டார். 5 பொற்காசு கொடுத்துட்டேன். வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போய் இப்படி வச்சுட்டு பொண்டாட்டி வந்தா, என்ன இன்றைக்கி எனக்கு அதிகமான சம்பளம் கிடச்சிது. அதிகமான சம்பளம்னா எவ்வளோ? 5 பொற்காசு. எங்கே திருடின்னு வந்தேன் அப்படி கேட்டா. திருடிட்டு வரல, நான் உழைச்சி சம்பாதிச்சேன். நீ வயசுக்கு உனக்கு 5 பொற்காசு கொடுக்குறாங்களா? எங்கே திருடிட்டு வந்தேன்? அரண்மனையில் திருட்டு வேலை தானே செய்து. இல்லை எனக்கு காசு கொடுத்தாங்க வேலை செய்ததுக்கு தாங்க. இல்லை நீ திருடிட்டு தான் வந்தேன். எப்படி உனக்கு 5 பொற்காசு கொடுப்பாங்க சேவிங் பண்ணதுக்கு போய்? இல்லை ராஜா தான் கொடுத்தாரு, அது ஒரு விஷயம், அது உனக்கு சொல்ல. இல்லை எனக்கு சொல்லி தான் அவன் இல்லை, நீ திருடுதான். வாட்டி எடுக்கிறான். வாடி வெளியே சொன்னால் அசிங்கம் அவமானம் தலை போயிட்டேன் 2 பேருக்கும். அதனால் என்ன பண்ணு, இவா யாருக்கும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன் சொல்லுன்னா. ராஜாவுக்கு கழுத காது மாதிரி வளர்ந்து இருக்குது, நான் பார்த்துட்டேன், அதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு தான் இந்த காசு கொடுத்தாரு. அப்படியா? அவ்வளோதான். சாயந்தரத்துக்குள்ளே அவருக்கு வயிறு வீங்கிடுச்சு. யாருக்கு? அம்டனுடைய மனைவிக்கு வயிறு பெருசாக வீங்கி போச்சு. தலை டொயங்குன்னு வீங்குது. என்னடி ஆச்சு? மூச்சு திணறுது. ஏங்க யாருக்கிட்ட நான் சொல்லலை, நைட்டுக்குள்ளே செத்துடும். அதனால் என்ன பண்ணுறது அப்படி சொல்லி கேட்டு, வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போய் பள்ளம் தோண்டி இதில் சொல்லு அப்படி சொன்னான். அந்த பள்ளத்தில் ராஜா காது கழுது காது, ராஜா காது கழுத காது. என் வீட்டுக்காரன் பார்த்தான், ராஜா காது கழுது காது. மண்ணை போட்டு போடும்போது ஒரு பறவை போகும்போது எச்சில் போட்டு போயிடுச்சு. அதில் ஒரு பலாமரம் வளர்ந்துடுச்சு. அரண்மனைக்குள்ளே வாத்தியம் வாசிப்பாங்களே, அவங்களுடைய மிருதங்கம் உடஞ்சி போச்சு. அவங்க தேடி வந்த மரத்தை இந்த மரம் கட்டிச்சு. அவங்க கண்ணில் மரத்தை வெட்டி எடுத்துன்னு போயிட்டு நல்லா பண்ணி ரெடி பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ராஜா உட்காந்துக்கிறார் தலப்பா கட்டிட்டு. அடிக்கிறாங்க டங்குன்னு, ராஜா காது அப்படி சொல்லுது. இந்த பக்கம் அடிக்கிறாங்க கழுத காதுன்னு. ராஜா கோவம் வந்து, ஆமாம் எனக்கு கழுத காது தானே எடுத்து காமிச்சிட்டாரு. அதனால் ஆம்பளைங்க கூட இருதயத்தில் வச்சுப்பாங்க, சகோதரி மாதிரி வைக்க முடியாது, அவங்களால அடக்கி வைக்க முடியாது.
இப்போது இந்த ஆள் சொல்கிறான், மேபியா பெர்சியாவுடைய எல்லா ஸ்திரீகளும் அங்கே இருக்கிறாங்க. அவங்களாம் கேட்டால் எங்களுக்கு அசிங்கம், எங்களுக்கு அவமானம், எங்களை மதிக்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? அவன் சொல்கிறான், இன்றைக்கு விருந்து நடந்துட்டுருக்குது, ராணி விருந்து கொடுத்துட்ருக்குறா. இன்றைக்கே அவளை இந்த அரண்மனையை விட்டு வெளியே தள்ளி உத்தமியாக இருக்கிற ஒருத்திக்கு அந்த ஸ்தானத்தை கொடுங்க, உத்தமியாக இருக்கிற ஒருத்திக்கு அந்த ஸ்தானத்தை கொடுங்க அப்படி சொல்லிட்டாங்க. என்ன நடந்திருக்கும்? இந்த 7 பிரதானிகளை மறுபடியும் அனுப்புகிறாங்க. அவள் ராஜஸ்தானத்திலேருந்து தள்ளப்பட்டா, அவள் அரண்மனையிலேருந்து வெளியே அனுப்புங்க. இப்படி இருந்திருக்கும். எல்லா ராணிகளும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த விருந்தை நடக்கிற நேரத்தில் இவளை தரன்னு வெளியே இழுத்துட்டு போய் வெளியே தள்ளினாங்க. இவ போகும்போது விருந்து முடியுது. ஏன்னா சந்தோஷத்து தானே விருந்து நடந்துட்டு இருந்துச்சு. இவ போகும்போது விருந்து முடியுது. எல்லாம் அவங்கவுங்க தேசத்துக்கு போயிட்டாங்க. ராஜா கோபத்தில் போயிட்டார். கோபமெல்லாம் முடியுது. இந்த கோபமெல்லாம் முடிஞ்ச போது அவர் செய்த காரியங்களையும் வஸ்திக்கு செய்த காரியங்களையும் நினைத்து சோகமானான் ராஜா சோகமாகும்போது, இப்போது அங்கே இருக்கிறதான ஆட்கள்லாம் கூப்பிட்டு, ஐயா, தேசந்திரியெல்லாம் திரிவோம், அழகான கன்னி பெண்களை கொண்டு வருவோம், ஏகாலிகிட்ட கொடுப்போம், அவன் 1 வருஷம் வச்சு அவளை சுத்திகரிக்கட்டும். ஏகாலி அப்படி சொன்னால் வேறு பிரிக்கப்பட்டவன், அன்னகர், இந்த அலி, அவங்ககிட்ட கொடுப்போம், அவங்கள ரெடி பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டேன். சரி, நல்லதாக பட்டுச்சு, அமுச்சிட்டான். இந்த விருந்து நமக்கு என்ன சொல்லப்படுது? இந்த அகாஸ்வேர் பண்ண விருந்தும் இந்த வஸ்தி பண்ண விருந்தும் என்ன சொல்லப்படுது? பிரியமானவர்களே, எந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மளை அழைப்பார், அதான் முக்கியம். நினையாத நேரத்தில் அவர் வருவார் சொல்லியிருக்கிறது. எந்த நேரத்திலும் நம்மை அழைப்பார். நமக்கு இருக்கிறதான அலட்சிய குணம் நம்மை அந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளி விட்டு, நாம் என்ன செய்துட்டு இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தாலும், தேவன் நம்மளை அழைக்கும்போது, ஒரு காரியம் நமக்கு வந்து கேட்கும்போது, நம்முடைய செய்தி எதுவாக இருக்கட்டும், அதை அல்ல தட்டாமல் அதுக்கு இணங்கி இருந்தால், இவள் ராணியாக கடைசி வரைக்கும் இருந்திருப்பாள். இவளுடைய அலட்சிய குணம், சோதம் கோமரா அழிந்ததற்கு காரணமே சாங்க போங்கமும் அவளுடைய ஆகார திரட்சியும் தான். அதான் அவளுடைய அக்கிரமமாக இருந்தது அப்படி சொல்லியிருக்கு. ஆகவே நம்முடைய சாங்க போங்கமான வாழ்க்கையும் அலட்சியம்தான் நம்மளை என்ன செய்யும்? தள்ளி விட்டுடும், துக்கத்தில் போய்ப்போம். வஸ்தி எப்படி இருந்திருக்கும்? எல்லா ராணிக்கு முன்னால் அவளை வெளியே தள்ளும் போது எப்படி இருந்திருக்கும்? யாருமே இல்லாத நேரத்தில் வெளியே தள்ளி இருந்தால் பரவாயில்ல, எல்லா ராணிக்கு முன்னால் 127 நாடுகளும் வந்திருக்கு. 127 நாடுகள் ராணிகளும் அப்படி டேபிளில் உட்காந்துருப்பாங்க, எல்லாம் சாப்பிட்னு இருப்பாங்க. அந்த நேரத்தில் உங்கள் ராஜ பதவி உங்களை விட்டு போயிடுச்சு, வெளியே போங்க. அரண்மனையில் ராஜா கூப்பிட்டதுக்கு நீங்கள் மதிக்கலையா, சட்டம் சொல்லுது நீங்கள் வெளியே போங்க அப்படி சொல்லி இப்படி இருக்கும். அவள் சந்தோஷமாக போயிருப்பாளா? அதிர்ச்சியாக இருக்கும், திகில் அடைஞ்சிருப்பாள், கண்ணில் தண்ணி தாரையாக ஊற்றி இருக்கும். எல்லாரும் முன்னால், ராணிகளுக்கு முன்னால் அசிங்கப்பட்டிருக்கும், அவமானமாயிருக்கும், தலை குனிஞ்சு இருப்பா. யாரையும் பார்க்க மனசு வராது, யாரையும் முகத்துக்கு நேராக பார்க்க முடியாது. எல்லாரும் இவ்வளோ பார்ப்பாங்க, இவ யாரையும் பார்க்க முடியாது. தலை குனிஞ்சு போத்திக்கிட்டே வெளியே போயிருப்பான், தனியாக போயிருப்பான். ஏன்னா ராணியாக இருக்கிற வரைக்கும் வெளியே போகும்போது எவ்வளோ பாதுகாப்பு, என்ன ஒரு கணம். ரோட்டில் எல்லாரும் ராணி வரானா ஒதுங்கி நின்றுவாங்க. ஆனால் இப்போ யாரும் ஒதுங்கி நிற்க மாட்டாங்க, எல்லாருக்கூடையும் இவ்வளவு போக வேண்டியதுதான். எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்கும். சாகுற வரைக்கும் அதை நினச்சி ராஜா கொடுத்த தண்டனை இதோட முடிஞ்சு போச்சு. ராஜா கொடுத்த தண்டனை வெளியே போ அப்படின்னு சொல்கிறதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் அதை நினச்சி அவப்பட்டதான கஷ்டம் எவ்வளவு இருந்திருக்கும். நம்ம பைபிளில் படிச்சுட்டு போயிடுறோம். நான் எப்படி இருந்தேன், ஒரே ஒரு காரியம்தான், வர முடியாதுன்னு சொன்னதுக்கு என்னை வெளியே அனுப்பிச்சிட்டான். வரமாட்டேன்னு தான் சொன்னேன், நான் விருந்து தான் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரையும் விட்டுட்டு எப்படி நான் வர்றது? கொஞ்சம் பொறுத்து இருக்கலாம், நான் கொஞ்சம் யோசித்து இருக்கலாம், போங்க வரேன்னு சொல்லியிருக்கலாம், போங்க வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்புறமா புத்தி வரும்போது நிறைய யோசிப்போம். நமக்கு புத்தி வரும்போது நிறைய யோசிப்போம். பனிஷ்மெண்ட் வாங்கி யோசித்து என்ன பிரயோஜனங்க? அதுக்கு முன்னாலேயே நாம் சிந்திக்கணும். எனக்கும் அப்படி தான், உங்களுக்கும் அப்படி தான்.
எல்லா காரியத்திலையும் சில விஷயங்கள் நடந்த பிறகு நம்ம யோசிப்போம் பாருங்களா, அப்போது நாம் நிதானித்து யோசிக்கும் போது நல்ல ஆலோசனைகளாக நமக்கு வரும், நல்ல ஆலோசனைகளாக வரும். அதுக்கு முன்ன வரைக்கும் நமக்கு வரவே வராது. வீரியம், அந்த வேகம், அந்த சூழ்நிலையில் வர்றதான காரியங்கள். நிதானி, நிறுத்து, சகி, பொறுமை இது ரொம்ப அவசியம். சாந்தமும் அமைதலும் ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கும்போது எப்படிப்பட்ட காரியத்திலும் இருக்கட்டும், நாம் என்ன செய்கிறோம் நிதானித்து செய்யணும். நாம் செய்கிற காரியம் நமக்கு நல்லதாக முடியுமோ கெட்டதாக முடியுமோ நம்ம சிந்திக்கணும். அப்படி தான் நான் ஒவ்வொரு நாளும் செய்வேன். அப்படி செய்யும் போது அதை நன்மையாக நாம் மாற்றிக்கொள்ளலாம். சில விஷயங்களில் உடனே நான் சரிப்படுத்திக்குவேன். அந்த அனுபவங்கள் நம்ம இருந்தால் கடைசி வரைக்கும் நாம் நிலைச்சி நிற்கலாம். இதிலிருந்து நம்ம கற்றுன்னு பாருங்கள். அந்த விருந்தெல்லாம் நடந்த காரியம், ஒரு ராணியே வெளியே போயிட்டா. அப்படி நமக்கு வரக்கூடாது. தேவ சமூகம் நமக்கு தள்ளப்பட்டு போகக்கூடாது. காயின் சொல்கிறான் பாருங்க, இன்று உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடுகிறீர். நான் உம்முடைய சமூகத்தை விட்டு வெளியே போய் நிலையற்றவனாய் அலைவேன். என்னை காண்கிற எவனும் என்னை கொண்டு போடுவான். ஆண்டவருடைய சமூகத்தில் காக்கப்படுற வரைக்கும் எல்லாரும் அவனை பார்த்து கனம் பண்ணுவாங்க, அவனை பார்த்து பயப்படுவாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறான் அப்படி சொல்லிட்டு. தேவ சமூகத்திட்டு வெளியே போனால் அதாவது நாதி இல்லாமல் போயிடும். என்னை காண்கிற எவனும் என் மேல் கையை வைக்க பார்ப்பான். 4வது அதிகாரம் 14வது வசனம். இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்போ எல்லாரும் இவன் மேல் கையை வைக்கத்தக்கதாய் இவன் மாறுறான். யாரும் இவனை குறித்து பேசத்தக்கதாய் இவன் மாறுறான். முன்னெல்லாம் வாயை அசைக்காதவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்களே, அந்த ஒரு நிலவரம் நமக்கு வரக்கூடாது. சரி, இந்த விருந்து முடிஞ்சது. 2வது ஒரு விருந்து, 5வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றாள். இங்கே எஸ்தர் ஒரு விருந்தை ராஜாவுக்கும் ஆமானுக்கும் கொடுக்கிறான். அகாஸ்வேர் ராஜா பாபிலோனை அரசாள்றான். யார் இந்த ஆமான்? பிரியமானவர்களே, எஸ்தர் ஏன் இவங்களுக்கு விருந்து கொடுத்தான்? ஆமான் அப்படி சொல்கிறது அதாவது ஆர்ப்பரிப்பு, சத்தம், கொந்தளிப்பு அப்படின்னு அர்த்தம். ஆமான் அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம்? ஆர்ப்பரிப்பு, சத்தம், அமளி, கொந்தளிப்பு. இப்படிப்பட்ட ஒரு ஆளை தூக்கி எல்லாருக்கும் மேலே ராஜா உயர்த்தினான். இந்த ஆகான் எந்த வம்சத்தில் வந்தான் அப்படி சொன்னால், நான் உங்களுக்கு பின்னால் சொல்லித்தரேன் அவன் எந்த குடும்பத்தில் வந்தான்னு. அமலேக்கியனுடைய வம்சத்தில் வந்தவன். எங்கேருந்து வந்தவன்? அமலேக்கியனுடைய வம்சத்தில் வந்தவன். இப்போது எஸ்தர் ஏன் இவங்களுக்கு விருந்து தரா? வஸ்தி போனான். எஸ்தரை கொண்டு வந்து 1 வருஷம் வரைக்கும் வெள்ளைப்போளத்தில் அலங்கரித்தாங்க, சுத்திகரித்தாங்க. ராஜா எல்லாரையும் கூப்பிட்டான். எஸ்தர் போய் நிற்கும்போது எஸ்தருடைய கண்களில், ராஜாவுடைய கண்களில் எஸ்தருக்கு தயவு கிடைக்கிது. எஸ்தர் அப்படி சொன்னால் என்ன தெரியுமா? அந்த பேருடைய அர்த்தம் காதல் தேவதை அப்படின்னு அர்த்தம். இது பாபிலோனுடைய அவங்களுடைய பேருக்கு எஸ்தர் அப்படி சொன்னால் காதல் தேவதை அப்படி சொல்லி அர்த்தம். இவளுக்கு இன்னொரு பேர் இருக்கு, யூதர்கள் பேர் அட்சாள் அப்படி சொல்லி. அட்சாள் அப்படி சொன்ன என்ன? நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம். அப்போது அவங்க பாஷையில் இவள் காவல் தேவதை. அது எபிரேய பேர் கிடையாது, எஸ்தர் எபிரேய பேர் கிடையாது. அது பாபிலோனுடைய பேர், அந்நிய பேர். அதனால தான் அவளை காவல் தேவதை அப்படி சொல்கிறாங்க. அட்சாள் அப்படி சொல்கிறது தான் எபிரேய பேர். அதுதான் நட்சத்திரம் அப்படி சொல்லி அர்த்தம். இப்போது இவளை பார்க்கும்போது ராஜாவுக்கு என்ன செய்தது? தயவு கிடச்சிது. அதனால் அவன் என்ன செய்தான்? கிரீடத்தை எடுத்து போட்டு நீ தான் என் ராணி அப்படி சொல்லி விட்டுட்டான். அவள் ராணியாக அரண்மனைக்குள்ளே இருக்கிறாள். இந்த நேரத்தில் தான் ஒரு ஆமானை ராஜா எல்லாருக்கும் மேலே
தளபதியாக ஒரு அதிகாரியாக மாற்றினான். அதிகாரியாக மாற்றி எல்லாரும் அவனுக்கு தலை வணங்கணும், அவன் வந்தால் எழும்பி நிற்கணும் அப்படின்னு சொல்லி ராஜ கட்டளை. பிரியமானவர்களே, இந்த எஸ்தரில் கர்த்தர், தேவன் அப்படின்றதான ஒரு வார்த்தை கூட எதுலேயும் நீங்கள் பார்க்க முடியாது. 1வது அதிகாரத்துலேருந்து 9, 10வது அதிகாரம் வரைக்கும் இருக்கும். ஆனால் எந்த இடத்துலையும் கர்த்தர், தேவன் அப்படி சொல்கிறதான வார்த்தை வரவே வராது. ஆனால் உள்ள மறைஞ்சி தெய்வ திட்டம் நிறைவேறிட்டு இருக்கும். இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போன பேர், பாபிலோனில் யூதர்களை கொண்டு போன பேர், ஆண்டவர் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்க. அந்த ஒரு மனுஷன்தான் இந்த மொர்தெகாய். இந்த மொர்தெகாய் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? சின்ன மனுஷன் அப்படி சொல்லி அர்த்தம். மொர்தெகாய்னா சின்ன மனுஷன், அதாவது நம்ம பாணியில் குள்ள மனுஷன் அப்படி சொல்லலாம். அதனால் அவங்கள சின்ன மனுஷன் அப்படி சொல்கிறாங்க. அவனுடைய அண்ணன் பொண்ணு ஒருத்தர் இருந்தான். அவள் தான் இந்த எஸ்தர், அக்ஷால். இவன் தான் வளர்த்தான் தகப்பனை போல. வளர்த்துட்டு வரும்போது தான் பெண்களை தேடி அலையும் போது எஸ்தரையும் பிடிச்சிட்டு போனாங்க. உன் குலத்தை சொல்லாத அப்படி சொன்னான். யூத குலத்தை சொல்லாத, பேரை சொல்லு, யூத குலத்தை சொல்லாத அப்படி சொல்லிட்டு தான் இவன் தான் அவளுக்கு எஸ்தர்னு பேர் வச்சு அனுப்பினான். ஏன்னா அக்ஷால் அப்படி சொன்னால் யூத பெண்ணுன்னு தெரிஞ்சிடும். அதனால் உனக்கு எஸ்தர்னு பேர் வைக்கிறேன்னு எஸ்தர்னு பேர் வச்சு அமுச்சு விட்டுட்டான். இப்போ எஸ்தர்னு பேர் வச்சா அந்த பாபிலோனுக்குள்ளே நிறைய பேரை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அதில் யாராவது ஒரு ஆளாக இருப்பாங்க, அப்படி தான் நினைப்பாங்க. அக்ஷால்னா யூத பேர் கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால தான் அவன் குலத்தை சொல்லாது அப்படி சொல்லிட்டான். போயிட்டா, இவ்வளோ ராணி ஆகிட்டான். இப்போ இந்த ஆமான் வெளியே வருவான் அரண்மனையிலேருந்து. ஆனால் எல்லாரும் எழும்பி தலை வணங்குவாங்க. இந்த மொர்தெகாயுடைய வேலை என்ன? அரண்மனை உடைய வாசல் முற்றத்தில் ஒரு வாட்ச்மேன், காவலாளி. ஆனால் இந்த ஆமான் வந்து போகும்போது இவன் எழும்பி நிற்க மாட்டான், தலையும் வணங்க மாட்டான். இவன் கூட ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அவன் ஆமான் வரும்போதெல்லாம் எழும்பி நிற்பாங்க. இப்போ இவன் எழும்பி நிற்காததோ தலை வணங்காததோ ஆமானுக்கு தெரியாது. அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான், யாரெல்லாம் என்ன வணங்குறாங்கன்னு அதெல்லாம் தெரியாது. அவன் பாட்டுன்னு குதிரை மேலே போவான், இப்படியும் அப்படியும் பார்த்துட்டு எல்லாரும் எழுமின்னு தலை வணங்குவாங்க. அப்படி எழுமின்னு தலை வணங்குறவங்களாம் பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன கனம் பண்ணுறாங்க, என்ன எப்படி கனம் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இப்போது இந்த 4 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 3 பேருக்கு தெரியுமே இவங்க எழும்பாதது. 3 பேருக்கு தெரியுமே எழும்பாதது. இவனை கேட்டுன்னு இருக்கான் அநேக நாளாக. டேய், ஆமான் வரும்போது ராஜாவுடைய சட்டத்துக்கு நீ கீழ்ப்படியில் எழும்பி நின்று தலை வணங்க மாட்டுற, அவர் போகிறாரு வராரு, நீ என்ன அப்படி உட்காந்துட்டு இருக்கிற திமுறா, என்னையா பண்ணுறன்னு வெகு நாளாக கேட்டுன்னு இருந்தாங்க. அப்போ அவன் சொன்னான், நான் ஒரு யூதன். எங்கே ஆரம்பிக்குது பாருங்கள், நான் ஒரு யூதன். ஓ, யூதன்னா அவ்வளோ பெருசலாம் நீங்கள். சரி, நான் போய் ஆமான் கிட்ட சொல்கிறோம், உன் வார்த்தை எப்படி நிலை நிற்குதுன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படி சொல்லி இந்த 3 பேர் தான் போய் ஆகான் கிட்ட சொன்னாங்க. படிமா. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். இப்போ தான் ஆமானுக்கு, ஓ, நம்மளை வணங்காதவன் ஒருத்தன் இங்கே அரண்மனை வாசலில் உட்காந்துக்கிறவன் என்ன வணங்கலையா? இவ்வளோ நாள் நான் பார்க்கலையே, இவ்வளோ நாள் எனக்கு தெரியாத, இன்றைக்கி பார்த்துறேன் நான். குதிரை வண்டி ஏறான் அப்படின்னு சொல்லியிருப்பான். யாருக்காக? இந்த மொர்தெகாய்க்காக எடுத்திருப்பான். இப்போ அவர் வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ அவன் பார்க்கணும், என்னை வணங்குறவன் இருக்கிறானா இல்லையான்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்திருப்பான். இப்போ எடுத்துகிட்டு வரும்போது இப்போ மொர்தெகாய் அங்கே உட்காந்துக்கிறான், அவன் கீழே கொஞ்சம் உட்காந்துக்கிறான், எல்லாம் 3 பேரும் எழுப்பி நிற்கிறாங்க. இப்போ இவர் வந்திருப்பார். வந்து என்ன பண்ணியிருப்பார் நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் ஒரு பெரிய ஆள், என்னை எல்லாரும் வணங்கணும், இப்படியே சேரில் உட்காந்துக்கிறீங்க நீங்கள், நான் வரேன், நீங்கள் என்னை பார்க்கல, இப்போ நான் வந்தோடனே நீங்கள் எல்லாம் எழுப்பி நிற்கணும். என்னது அது நான் சட்டமா? இப்போ நான் வந்து நீங்கள் எழும்பலை, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னா நான் வந்திருக்கிறேன், எழும்பு நில்லு. ஏன் அசையவே இல்லை, அப்படியே தான் உட்காந்துருந்தான். இப்போ எப்படி இருந்திருக்கோம்? இது நேராக பார்க்கும்போது என்னடா நான் வந்து கணக்கிறேன்,
சத்தம் போடுறான், அவன் திரும்பி கூட பார்க்கல. என்ன இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்க எல்லாரும் முன்னாலேயும். போயிட்டான். இவன் இவ்வளோ பெரிய அதிகாரி, இவ்வளோ பெரிய அதிகாரி. இவன் சின்ன ஒரு வாட்ச்மேன் மேல் போய் நம்ம கையை வச்சா நம்மளுக்கு தகுதி கேட்டுமா? இவனை ஒரு ஆளை மட்டும் காலி பண்ணக்கூடாது. இவனுடைய வர்க்கம் என்ன? எல்லாரையும் கூப்பிட்றான், வாடா வாடா. யாடுறாமன், என்னடா ஜாதி? அவங்க யூதருங்க. எவ்வளோ பேரா இருக்காங்க? அவங்க 127 நாட்டிலையும் சரி அங்கங்கே இருக்காங்க. அப்படியா? எவ்வளோ பேர் இருப்பாங்க? அவங்க மகா லட்சக்கணக்கில் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதுங்க, பயங்கரமாக இருக்காங்க. ஒரே இடத்துல இல்லையா? ஒரே இடத்துல இல்லைங்க, எல்லா பாஷையிலையும் இருக்காங்க, எல்லா நாட்டிலையும் இருக்காங்க, செதறி கிடக்குறாங்க அவங்க. அப்படியா? இவனை மட்டும் கொல்லக்கூடாது, அத்தனை பேரையும் கொல்லணும். யாருங்க கொல்லுவீங்க? மனைவி, பிள்ளைங்க, வயசானவங்க, யாருங்க, சின்னவங்க, பெரியவங்க, ஒருத்தரையும் விட்டுக்கூடாது. எல்லாரையும் காலி பண்ணணும். எப்போங்க காலி பண்ணுவீங்க? ஓடுறோம் பாடுறா திட்டம் அப்படி சொல்லி அவங்க நிசான் மாதத்தில் ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆரம்பிப்பாங்க? பெர்சியாவுடைய ராஜ்யத்தில் எப்பவுமோ சட்டம் எழுதும்போது நிசான் மாதம் அப்படின்னா முதலாவது மாதம்னு அர்த்தம். 12 மாதம் இருக்கு இல்லையா? அதில் முதலாவது மாதம் தான் நிசான் மாதம். இந்த மாதத்தில் ஒரு வருஷத்துக்கு தேவையான திட்டங்களை வகுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு தேவையான திட்டங்களை வகுப்பாங்க. இந்த ஒரு வருஷத்துக்கு திட்டங்களை வகுப்பாங்கள. அந்த ஒரு வருஷ திட்டங்களை என்ன 12 மாதம் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணும், 12 மாதம் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் அதில் எழுதிடுவாங்க. எழுதி வச்சு அந்த சட்டத்தின்படி தான் அந்த 12 மாதமும் நடக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் 1ஆம் மாதம் நிசான் மாதம் மறுபடியும் தயார் பண்ணுவாங்க. இதுதான் இந்த அதிபதிகளுடைய வேலை. இப்போது இதை சீட்டு குலுக்கி போடுவாங்க. இந்த மாதத்தில் என்ன பண்ணணும், இந்த மாதத்தில் என்ன பண்ணணும், இந்த மாதத்தில் என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு சீட்டு குலுக்கி போட்டாங்க. இது போடுறதுக்கு முன்னால் அகாஸ்வேர்கிட்ட வந்தவன் சொல்கிறான், 3வது அதிகாரம் 8வது வசனத்தில், ராஜாவே, உம்முடைய தேசத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் பரண்டு சிதறி கிடக்கிறாங்க. அவங்க உங்களுடைய சட்ட திட்டங்களை கை கொள்ள மாட்டுறாங்க. ராஜா அவங்களை இப்படி விட்டு வைக்கிறது நல்லதல்ல. அவங்க உங்களையும் மதிக்க மாட்டாங்க, அவங்கள எதுக்கு வச்சுருக்கணும்? அதனால் நீ ஒரு வார்த்தை சொன்னினா நான் அவங்களை அழித்து நீர்மூலமாக்கி 10,000 வெள்ளி காசை கொண்டாந்து எண்ணி கொடுக்குறேன் அப்படி சொன்னேன். என் சட்டத்திட்டங்களை மதிக்காதவங்க என் நாட்டில் இருக்காங்களா? சரி, பரவாயில்லை, அந்த 10,000 வெள்ளி காசை நீயே வச்சுக்கோ, இந்தா என் முத்திரை மோதிரம், அவங்கள எல்லாரையும் காலி பண்ணிடும் அப்படி சொல்லிட்டான். எல்லாரையும் காலி பண்ணும், சிறியோர் பெரியோர் குழந்தைங்க ஸ்திரீகள் எல்லாரையும் கொல்லு போட்டுரும் அப்படி சொல்லிட்டான். உடனேயும் வாங்கிட்டான். வாங்கி என்ன பண்ணான்? அந்த சட்டம் எழுதுகிறாங்களே, அந்த சட்டம் எழுதுகிறவங்க நிபுணர்களை கூப்பிட்டான். எப்படி தெரியுமா எழுதுவாங்க? 12 மாதத்துக்கும் சட்டம் எப்படி தெரியுமா எழுதுவாங்க? இப்போ இந்தியா அப்படின்னா அங்கே டெல்லியில் அரசாங்கம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும். அதுக்கப்புறம் தள்ளி வந்தால் மராட்டி, அதுக்கப்புறம் பஞ்சாபி, அதுக்கப்புறம் தெலுங்கு, கன்னடம், இந்த மாதிரிலாம் தமிழ் வரைக்கும் வருது இல்லையா, மலையாளம்லாம். இப்போது எல்லா சார்புலேயும் ஒரு பிரதானி அங்கே உட்காந்துருப்பாங்க, படித்தவங்க. அவங்க சொல்கிற திட்டத்தை நம்ம பாஷையில் எழுதுவாங்க. அதை இந்த சிஎம் அனுப்புனார், இல்லைன்னா பிஎம் அனுப்புனார் அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய காரியத்தில் வெளியே வரும், அவங்க பேரில் வெளியே வரும். எழுதுறது யார்? அவங்க பாஷையில். அதே மாதிரி தான் இங்கே எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்க? இப்போ 1வது மாதம் தொடங்குகிறோம், இவங்களை எல்லாரையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு மாத கணக்காகும். அதனால் ஆதார் மாதத்துக்கு போட்டுரு. ஆதார் மாதம் 13ஆம் தேதி மொர்தெகாய் கூட சேர்ந்த அத்தனை யூதர்கள், பெண் பிள்ளைகள், குழந்தைகள், அவங்க இவங்க எல்லாரையும் ஒத்து மொட்டமாக வெட்டி தீக்கணும். எல்லா பாசக்காரியங்களை கூப்பிட்டு எழுதுறா அப்படி சொல்லிட்டான். படிமா. 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். ஆமான் கற்பித்தபடியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டிலும் வைக்கப்பட்டிருந்த துரைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுக்களுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் எழுதப்பட்டது. ராஜாவாகிய அகாஸ்வேர்வின் பேரால் அது எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தால் முத்திரை போடப்பட்டது. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம்
கட்டளைகள் அனுப்பப்பட்டது. இப்போ போஸ்ட்மேன் கிட்ட கொடுத்து விட்றாங்க. அந்த காலத்தில் போஸ்ட்மேன் தானே, போஸ்ட்மேன் கிட்ட கொடுத்து விட்றாங்க. ஆளெல்லாம் ஒட்டகத்தில் போகிறாங்க, கழுதை மேலே போகிறாங்க, ஓடுறாங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் ஓடணும், ரொம்ப தூரத்தில் இருக்கவங்களாம் ஒட்டகத்தில் போகணும், கழுதை மேலே போகணும். இப்படி சொல்லி ஊராக அஞ்சல்காரங்க போகிறாங்க, அவங்கவுங்க பாஷையை எடுத்துக்கிட்டு. இப்போ அந்தந்த பாஷையில் அந்தந்த இடத்துல படிப்பாங்க. இப்போது சூசான் அரண்மனைக்குள்ளே இருக்கும்போது அங்கேயும் படித்தாங்க. மொர்தெகாய் அதை கேட்டான், வஸ்திரத்தை கிழிச்சான், மண்ணள்ளி மேலே போட்டுக்கிட்டான், சத்தம் போட்டு மகா நகரத்தின் வீதியில் கத்திட்டு வரான். ஐயோ மோசம் வந்தது, இந்த இன்னும் 12 மாதத்துக்கு பிறகு நாங்கள் எல்லாம் இருக்க மாட்டோம், இன்னும் 12 மாதம்தான் இருக்குது, எங்களுக்கு கெடு வச்சிட்டாங்க, எல்லாரையும் அழித்து நீர்மூலமாக்க போகிறாங்க, குழந்தைகள்லாம் சாக போகுது, பெண்கள்லாம் சாக போகிறாங்க, நாங்கள்லாம் சாக போகிறோன்னு கத்திட்டு போகிறோம். எஸ்தர் ஜன்னல் வழியாக பார்க்குறான், என்ன துணியெல்லாம் கிழிச்சிட்டு மேலே மண்ணள்ளி போட்டுன்னு வரான். இங்கே வா, எங்கள் சித்தப்பா வேற ஒரு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து போய் குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் போட்டு வந்து உட்கார சொல்லு, அரண்மனை வாசல் அசிங்கமாக உட்காந்துக்கிறாரு, எனக்கு எவ்வளோ கேவலம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அவங்க வந்தாங்க, ஐயா மகாராணி கொடுத்து விட்டாங்க, இந்தாங்க இந்த துணி போட்டு குளிச்சுட்டு வந்து உட்காருவீங்களா, அசிங்கமாக வந்து உட்காந்துக்கிறீங்களா, நியாயமா அப்படி சொல்லி கேட்டாங்க. மகாராணி கூட இருக்கிறதான பிரதானிலாம் யார், வாங்க காயக்கா அப்படி சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து, ஏன் மொர்தெகாய் அசிங்கமாக அப்படி உட்காந்துக்கிற, கேவலமாக இருக்கு இல்லையா, அப்போ துணி மாட்டின்னு வந்து குளிச்சுட்டு வந்து உட்காரு, மகாராணி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது அவர் சொல்கிறாரு, முடியாதுன்னு போய் சொல்லு. மகாராணிக்கிட்ட போகிறாங்க, நீ என்னத்த சித்தப்பனை வளர்த்துருக்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டான், போய் முடியாதுன்னு போய் சொல்லுன்னு சொல்கிறான் அப்படி சொல்கிறான். அவளே வரா, என்ன விஷயம் அப்போ சொல்கிறான், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஐயோ என்னை ராஜா இன்னும் கூப்பிடலையே, நான் என்ன பண்ணுறது, நான் போனால் செத்துருவனே. அப்போ தான் சொல்கிறான், நீ வந்து அரண்மனைக்குள்ளே இருக்கிறாய் என்று நீ தப்பிச்சுக்கலான்னு பார்க்குறியா, யூதர்களுக்கு அழிவு வரும்போது உன்னையும் தான் சேர்ந்து வரும், நீ இந்த நேரத்தில் உதவி பண்ணுறதுக்கு ஒருவேளை உன்னை இதில் நியமிச்சிருக்கலாம், அதற்காகவே உன்னை ராஜாத்தியாய் மாற்றிருக்கலாம். இப்போ நீ உதவி பண்ணல அப்படின்னா யூதர்களுக்கு ரட்சிப்பு வேறு ஒரு இடத்துலேருந்து வரும்னு சொல்கிறேன். ரட்சிப்பும் சகாயமும் வேறு ஒரு இடத்துலேருந்து, அது எங்கேருந்து வராங்க, வேறு ஒரு இடத்துலேருந்து. தெய்வன்ற வார்த்தையை கொண்டு வரல பார்த்தீங்களா இவனுங்க, எந்த வாயிலேருந்தும் ஒருத்தன் வாயில் கூட தெய்வன்ற வார்த்தை வரல பாருங்கள், வேறொரு இடத்துலேருந்து வரும். அதான் தேவனுடைய பிளான். ஆகவே இவன் என்ன செய்தா, சரி நீங்கள் போய் எனக்காக 3 நாள் சூசான் அரண்மனையில் உபவாசம் போடுங்க, நானும் எங்கள் தாதிமார்களும் உபவாசம் போடுறோம், செத்தாலும் சாகிறேன் நான் ராஜா கிட்ட போகிறேன், உங்களுக்காக செத்தாலும் சாகிறேன் நான் ராஜா கிட்ட போகிறேன். அது தாங்க முடிவு, தீர்மானம். ஒரு பிரச்சனையும் ஒரு போராட்டமும் வரும்போது முதலாவது நீ செய்ய வேண்டிய வேலை உபவாசி, பாஸ்டிங் போடு. ஆண்டவர் சமூகத்தில் செத்தாலும் சாகிறேன் நான் என் தேவனிடத்தில் போகிறேன், என்னை கொன்னா ஒரு கொல்லட்டும், இல்லைனா எனக்கு பதில் கொடுக்கட்டும், 2 காரியம்தான். ஒன்று என்னை கொல்லட்டும், இல்லைனா எனக்கு பதில் தரட்டும், நான் போகிறேன், செத்தாலும் சாகிறேன். போனாங்க, அலங்காரம் பண்ணான். நல்லா யோசி பாருங்க, துக்கம், உபவாசம், வேதனை, ஆனால் இவள் தன்னை அலங்கரித்தாள். நம்முடைய துக்கம் நமக்குள்ளே தான் இருக்கணுமே தவிர தன் ராஜாவுக்கு கூட தெரியக்கூடாது, அந்த மாதிரி பார்த்தான். எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டான். போய் முற்றத்தில் நின்னான், ராஜா கொள்ளு மண்டபத்தில் நிற்கிறான். ராஜா கூப்பிடாம இந்த 30 நாள் ஆச்சு. சப்போஸ் போனாங்க அப்படி சொன்னால் ராஜா கொண்டு தான் ஆகணும், இல்லைன்னா அவர் வச்சிருக்கிற அந்த செங்கோல் முனையை நீட்டி அவர் தொட்டாங்கன்னா பொழைச்சிக்கிட்டாங்க. இப்போ எஸ்தர் வந்து நிற்கிறான், உடனேயும் மந்திரி பார்த்துருப்பான், கேட்காம கொள்ளாமல் வந்து நிற்கிறான். சொந்த செத்துருவாங்களே, தெரியாதா இந்த மகாராணிக்கு அறிவியல் கிடையாது, வந்து எங்கே நிற்கிதுப்பா, கூப்பிடாம வரலாமா, செத்துறமே, இப்போ தானே கஷ்டப்பட்டு வளர்ந்து மகாராணியை வச்சிருக்க, இதுக்குள்ளே வந்து இங்கே நிற்குது. ராஜா கிட்ட சொல்கிறாங்க, மகாராணி வந்திருக்கா, வர சொல். மகாராணி வருது, பயந்து செங்கோல் முனையை நீட்டினான். மந்திரிக்கும்பா தப்பிச்சோம், இந்நேரம் கொண்டு போட்டது தான் இன்னும் ஆயிருக்கும். மகாராணி தொட்டா. அப்போ தான் கேட்குறேன், எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும், உன் மன்றாட்டு என்ன, உன் வேண்டுதல் என்ன, இந்த நாட்டில் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும், இந்த நாட்டில் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். ராஜாவே,
உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால். எப்படி ஆரம்பிக்கிற பாருங்க. இவன் என்ன சொல்கிறான்? ராஜாத்தியே, உன் மன்றாட்டு என்ன? உனக்கு என்னம்மா வேணும்? உன் வேண்டுதல் என்ன? உனக்கு நான் என்ன கொடுக்கணும்? இந்த நாட்டில் பாதி கேட்டாலும் உனக்கு தரேன். அவள் சொல்கிறா, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால். என்ன உனக்கு பிடிக்குமாண்ணா? நான் நாளைக்கு ஒரு விருந்து பண்ணுறேன், அதில் நீங்களும் அந்த ஆமான் அவரையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படி சொல்கிறேன். ஆமானுக்கு குழு 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 குழுன்னு இருக்கும். இப்போ ஹேய், மந்திரி, தளபதி, சேனாதிபதி எல்லாம் இங்கே தான் இருக்கானுங்க. ஒருத்தரையும் கூப்பிடல. மகாராணி எஸ்தர் என்னையும் ராஜாவையும் விருந்துக்கு பர்சனலாக கூப்பிட்றாங்க. ராஜா சொல்கிறாரு, விருந்துக்கு கூப்பிடுறியா? உண்மையாவா? ஆமாங்க, நீங்கள் நாளைக்கு எனக்கு விருந்து சாப்பிட்ணும், வாங்க அப்படி சொல்லி. ராஜாவுக்கு சந்தோஷம். ஆமான் ரெடி ஆகும், நாளைக்கு ராணி விருந்து கூப்பிட்றாங்க, நம்ம கொள்ளு மண்டபத்துக்கு கொடுக்கும் போகணும். சந்தோஷம், நான் வரேன். கட்ட 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 கட்டன்னு வந்தார். ட்ரெஸ் மாற்றிட்டு வர நேரத்தில் பார்க்குறார் மொர்தெகாய். பார்த்துக்கண்டா உன்னை பார்த்துக்கண்டான்னு போயிட்டாரு. மொர்தெகாய் கண்டுக்கவே இல்லை. இப்போ என்ன நடந்துச்சு? நேராக போனாங்க, விருந்து சாப்பிட்டாங்க, விருந்து பரிமாறப்பட்டது. ராஜா மறுபடியும் கேட்குறான், எஸ்தர் ராஜாத்தியே, எனக்கு விருந்தெல்லாம் போட்டேன், உனக்கு என்ன வேணும்? உன் மன்றாட்டு என்ன? உன் வேண்டுதல் என்ன? கேள், இந்த நாட்டில் பாதி வேணாலும் உனக்கு தரேன். என் மனசில் உனக்கு அவ்வளோ பெரிய இடம் இருக்குது, சொல்லு அப்படி சொல்கிறான். ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தால், நீங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுப்பீராங்களா? நாளைக்கும் நான் பண்ணுற விருந்துக்கு நீங்களும் ஆமானம் வாங்க, அப்போ நான் சொல்கிறேன். உடனே ஆமானுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நாளைக்கு வேறு விருந்தா? சந்தோஷமாக தான் இருக்குது. மகாராணி கொடுக்குற விருந்து வேறையாச்சா? ராஜா சொல்கிறார், அப்படியே செய்வோம், போயிட்டார். இப்போ விருந்தெல்லாம் சாப்பிட்டு, ஆமான் கறி விருந்தெல்லாம் இருந்திருக்கோம்ல, சாப்பிட்டு பல்ல குத்தின்னு வந்திருப்பார். அவனை பார்த்தோடையும் வயிறு வாயெல்லாம் பத்தின்னு எரிஞ்சிருக்கும். ஏன்னா மொர்தெகாய் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் கோபம் வரும். நேராக வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே என் மனைவி சிநேகிதர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. கூப்பிட்டான் எல்லாரையும், வாங்க வாங்க வாங்க, இன்றைக்கி ஒரு அதிசயம் நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? மகாராணி என்னையும் ராஜாவை மட்டும் கூப்பிட்டு விருந்து வச்சுட்டா. அப்படியா? ஆமாம், என் மேலே எவ்வளோ மதிப்பாருங்க. என்ன விருந்துன்ற, செம்ம விருந்து. ஐயோ, என் வாழ்க்கையிலேயே நான் அப்படி ஒரு விருந்து சாப்பிட்டதே இல்லை. ராஜா வேற எடுத்து சாப்பிடாமான்றாரு. எனக்கு வேற வெக்கமாகுது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ராஜா வேற சாப்பிட்றாரு, நான் வேற சாப்பிட்றேன். எனக்கு வேற ராணி பரிமாறுறாங்க, ராஜாவுக்கு பரிமாறுறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல. இதில் வேற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, நாளைக்கும் விருந்து கூப்பிட்டுருக்காங்க. அதுவும் என்னையும் ராஜாவும் மட்டும்தான் அப்படி சொல்கிறேன். அப்படியா? எல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனாலும் என் மனசில் ஒரு துக்கம் இருக்குது. என்ன? வாட்ச்மேன் அவன் என்ன மதிக்க மாட்டான். இவ்வளோ பெரிய விருந்து நடக்குது, நான் அவங்களாம் கூப்பிட்டாங்க, நான் கனம் பண்ணுறாங்க, இவன் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டானே. ஏன்னா அதுதான் எனக்கு அப்படியே மண்டைக்காயெல்லாம் காயுது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மனைவி சொல்கிறா, ஹேய், நீ எவ்வளோ பெரிய ஆள். இன்னொருத்தவன் சொல்கிறான், என்னையா நீ இவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற, 50 முழம் தூக்கு மரத்தை மாட்டு, சீக்கிரமாக இன்றைக்கி நைட்டாக பண்ணு. 50 முழம் தூக்கு மரத்தை கட்டி நைட்டே ராஜா கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிக்கோ. பர்மிஷன் வாங்கி நாளைக்கு விருந்து போகிறதுக்கு முன்னால் இவனை தூக்கி மாட்டிட்டு சந்தோஷமாக போய் விருந்து சாப்பிடும். அவன் ரோட்டில் தொங்கிட்டு கிடக்கட்டும் அப்படின்னாங்க. ஏன்னா ராஜாவுடைய சட்டத்தை அவன் கீழ்ப்படியில. ராஜா கிட்ட தைரியமாக நீ போய் சொல்லலாம், உங்களுடைய சட்டத்தை கீழ்ப்படிலாண்டவரையும் அவனை தூக்கி போட்டுறேன்னு சொல்லலாம். அப்படியா? சந்தோஷம். கட்டுறா 50 முழம் தூக்கு மரத்தன். நீட்டாக ஒரு தூக்கு மரத்தை மாட்டிட்டானுங்க. மாட்டி ரோட்டில் நிற்க வச்சுட்டாங்க பப்ளிக்காக. இப்போ மிட் நைட்டு ராஜா வேறு விருந்து சாப்பிட்டு வந்தார். ராஜாவுக்கு தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரல ராஜாவுக்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது. ராஜா விருந்து சாப்பிட்டு வந்தார், ராஜாவுக்கு தூக்கம் வரல. படிமா. 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானவைகளை எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். ஏங்க ராஜாவுக்கு தூக்கம் வரல? நித்திரை வரல. ஏன் வரலன்னு தெரியுமா உங்களுக்கு? கற்பனை பண்ணணும் நம்ம. ஏன் இந்த ராணி வந்தா, நம்மளை கூப்பிட்டா, விருந்து வச்சா, நான் என்ன வேணும்னு கேட்குறேன், நாளைக்கும் வாங்க விருந்து வைக்கிறேன்னு சொல்கிறா, என்ன வேணும்னு சொல்ல மாட்டாளே. யார் மூலிமா அவள் காரியத்தை நான் தெரிஞ்சுப்பேன்? அவளுக்கு நான் எதனா செய்யணுமே. எனக்கு கூப்பிட்டு அவள் விருந்தாலாம் வச்சுட்டாளே.
ராஜாவுக்கு எதுனா செய்யலைன்னா அவ்வளோதான், இருதையும் வெடிச்சிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அவளுக்கு, நான் என்ன செய்யறது அப்படின்னு தூக்கம் வராமல் அந்த பக்கமும் இந்த பக்கம் பிறண்டு படுத்துனான். அதனால தான் ராஜாவுக்கு தூக்கம் வரல. இப்போ என்ன பண்ணார் அவர்? வர்த்தமானங்கள். நம்மளுக்கு தூக்கம் வரலான்னு எழும்பி என்ன பண்ணுவோம்? ஒன்று பைபிள் படிப்போம். எதுக்கு? தூக்கம் வர்றதுக்காக தான். நம்மளுக்கு வைத்தியமாக தான். தூக்கம் வரலான்னு எடுத்து பைபிள் படிங்க, தானாக தூங்கிடுவீங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு படிப்போம். இல்லைன்னா வேறு எதனா புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்து படிக்க. என்ன ஆச்சு? தூக்கம் வரல. இப்போ யாரும் புக் எடுத்து படிக்கிறதில்ல, பைபிள் எடுத்து படிக்கிறதில்ல. தூக்கம் வரலாம் செல் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்போம். அவ்வளோதான். இதெல்லாம் மறந்து போச்சு. இப்போ அவருக்கு தூக்கம் பண்ணல. வர்த்தமானங்களுடைய புஸ்தகங்கள் அப்படி சொன்னால், ராஜா ஸ்தானத்தில் ஏறின நாள் முதல் கொண்டு ராஜாவுக்கு என்னெல்லாம் பண்ணார் ராஜா, நன்மையானவைகள். ராஜா இந்த நாளில் இதை பண்ணார், இதை கொடுத்தார், அதை அவங்களுக்கு பண்ணார், இதை செய்தார், அப்படி சொல்லியெல்லாம் இருக்கும் இல்லையா? நன்மையானவைகளை எழுதியிருக்கும். அதை எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. எடுத்து விரித்து படிக்கும் போதே, படிடா, இந்த நாளிலே ராஜாவுக்கு மொர்தெகாய் நன்மை செய்தான். என்னடா நன்மை செய்தான்? 2 பிரதானிங்க வாட்ச்மேனுங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க உங்களை நைட்டை காலி பண்ணணுன்ட்டு பிளான் போட்டாங்க இல்லையா? அந்த பிளானை எஸ்தர் கிட்ட மொர்தெகாய் சொன்னான். மொர்தெகாயுடைய பேரில் எஸ்தர் உங்ககிட்ட சொன்னதுனால தான் நீங்கள் தப்பிச்சிங்க. 2 பேரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க ஆமான்னு ஒத்துக்கிட்டானுங்க இல்லையா? ஆமாம், நாங்கள் உங்களை கொலை பண்ணுறதுக்கு திட்டம் போட்டோம், அவங்கள கூட நீங்கள் போட்டு சிறை சேதம் போட்டு ஜெயிலில் தள்ளினீங்களே, அதை செய்தான்ல மொர்தெகாய், அவனால் தாங்க நீங்கள் உயிர் தப்பிச்சிங்க. அதை தாங்க இங்கே எழுதி வச்சிருக்கோம். அப்படியா? என் உயிரையே காப்பாற்றிட்டான் அவன்? ஆமாங்க. அப்புறம் அவ்வளோதாங்க. ஏய் பண்ணுறா கீழே, அவ்வளோதாங்க. ராஜா எதனா நன்மை செய்தார மொர்தெகாய்க்கு? அதைப்படி ராஜாவுக்கு மொர்தெகாய் தப்பு வித்தார், காப்பாற்றிங்க, அவ்வளோதாங்க. நன்மை செய்தார் இருக்குதா? இல்லைங்க. நல்லா பாடுறா, நல்லா தாங்க பார்த்தேன், இல்லைங்க. ராஜா நன்மையை செய்யலையா? இல்லைங்க, செய்யலைங்க. அந்த நேரத்தில் இப்போ ஆமான் முட்டுதல் நிற்கிறார் அப்படின்னு. யார் எங்கே நிற்பவன்? ஆமான் வந்திருக்கிறார், உள்ளே வர சொல். உள்ளே வந்துட்டான். ஆமான், நல்ல நேரத்துக்கு வந்தாய். ராஜா ஒருவனை கனம் பண்ண வேண்டுமானால் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படி சொல்லி ராஜா கேட்குறார். ஆமானுக்கு கொதிக்குது. ஏற்கனவே விருந்து வேற போய் சாப்பிட்டாரா? ராஜா என்ன தவிர யாருக்கு பெரிய பெரிய காரியம் செய்ய போகிறார்? ராஜா ஒன்றும் இல்லை, நீங்கள் போட்டுக்கிறீங்களா ராஜ வஸ்திரம், அது அவங்களுக்கு மாட்டி, உங்கள் தலையில் இருக்கிற கிரீடம் அது அவங்க தலையில் வச்சு, நீங்கள் ஏறுற கோவேரி கழுதை அதை அவங்க மேலே ஏற்றி நைட்டோட நைட்டா ஒரு ஊர்வலம் பண்ணி வந்தீங்கன்னா, ராஜா கனம் பண்ணுகிறவர்களை இப்படியாய் கனம் பண்ணோன்னா பேரும் புகழுமா இருக்கும். உங்கள் பேர் ஒரு ராஜா பாருங்க, அவருடைய ட்ரெஸ்ஸை கொடுத்து, அவருடைய கிரீடத்தை கொடுத்து, அவர் ஏறுற குதிரையை மேலே ஏற்றி இப்படி ஒரு சாதாரண மனுஷனுக்கு செய்கிறார், இவ்வளோ பெரிய ராஜா அப்படின்னு உங்களை புகழ்ந்து அழுவாங்க. பரவாயில்லை, அப்படியே போய் நீ செய். அதுவும் ஒரு பிரதானிகிட்ட தான் கொடுக்கணும்னு சொன்னார். அந்த வாட்ச்மேன் மொர்தெகாய் உட்காந்துக்கிறானே, அவனுக்கு போய் இதை ஒன்றும் குறையக்கூடாது, உடனே செய்யுண்டார். அவனை தானே தூக்கி போட வந்தோம் பர்மிஷன் கேட்க. அவர் எப்படி உட்காந்துக்கிறாரு? மண்ணெல்லாம் அள்ளி மேலே போட்டு அழுக்க உட்காந்துக்கிறாரு. இப்போ ராஜா ட்ரெஸ் போடணுன்னா என்ன பண்ணணும்? இவரை கழுவணும். அவரை கழுவுறதுக்கு வேலைக்காரங்க கழுவக்கூடாது. இவனே தான் சொன்னான், ஒரு பிரதானி கிட்ட கொடு அப்படின்னு. படிமா அந்த வசனத்தை. 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜா அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். பாருங்க, நீ சொன்னதை ஒன்று கூட தவறக்கூடாது, எல்லாத்தையும் அப்படியே செய்யிட்டார். இப்போ இவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அவனை பார்க்கும் போதே பத்தி எரியும், அவனை பார்க்கும் போதெல்லாம் வயிறு எரியும். இப்போ போய் அவனை கூப்பிட்டு, இப்போ ஒரு மொர்தெகாய் சாதாரணமாக கூடக்கூடாது, வாட்ச்மேன் கூடக்கூடாது, சார் ப்ளீஸ் கம்மிங், வாங்க சார். மொர்தெகாய் பார்த்துருப்பான், எது கூப்பிட்றாங்க? இல்லை நான் வரமாட்டேன், தயவு செய்து நீ வந்து தான் ஆகணும், ப்ளீஸ் இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் வாங்க அப்படி கூப்பிட்டுருப்பான். என்னை கூப்பிட்டு போய் தனியாக கூப்பிட்டு போய் சாவடிக்கலான்னு பார்க்குறியா? ஏற்கனவே ஒன்று வனங்களேன்னு கோபத்தில் இருக்கிற, இப்போ என்னை திடீர்னு கூப்பிட்ற, அதுவும் நைட்டு வேறு. நைட்டில் போய் கூப்பிடுவாங்களா யாராவது? நான் எதுக்கு வரணும்? வர முடியாது. யோ வாயா, தயவு செய்து வாயா, என் உயிர் போயிடு, என் தயவு செய்து வாயா. உன் உயிர் போயிடுமா? சரி வரேன், என் கூட பின்னால் ஆள் வருவாங்க. இப்போ கூப்பிட்டு போய் என்ன பண்ணார்? ஆமான்னு சோப் போட்டு கழுவிருப்பார். இந்த மூஞ்சை கழுவும் போது, இந்த மூஞ்சி உன்னை தூக்கி போடலான்னு பார்த்தேன், இந்த மூஞ்சை கழுவ வச்சானுங்களே. கழுவி பவுடர்லாம் பூசி
கந்த வர்க்கங்களை போடணும், சும்மா ஒன்றும் இல்லை. ராஜா ட்ரெஸ் போடணுன்னா அவர் மேலே வாசனை திரைவங்கள்லாம் பூசியிருக்கணும். அப்போ ராஜா வஸ்திரம் போட்டிருப்பாங்க. என்னென்னா ராஜா வாக்கிட்டாங்களா? நைட்டோட நைட்டாக முருதக்காய் சொல்லியிருப்பார். நைட்டோட நைட்டாக என்ன ராஜா வாக்கிட்டாங்களா? எதுக்குங்க ராஜா வஸ்திரம்? ஏய் மொய்த வாய் மூணிடுறோம், வைத்தச்சில் கலப்பாதே, இப்படி அமைதியாரு. ராஜ வஸ்திரம் தரிச்சு கிரீடத்துக்கு மேலே போட்டு, இல்லை ஆசாரியர்கள் தானே வந்து கிரீடம் வைப்பாங்க, நீங்கள் வைக்கிறீங்க. அபிஷேகம் வேறு பண்ணுறாங்க, உன்னை இது வச்சு வாங்க கூட்டு போயிருப்பாங்க. ராஜா ஏறுற குதிரை மேலே என்னத்துக்கு வந்திருக்குது குதிரை, ஏறுங்க. இப்போ கைலாக்கு கொடுக்கணும். கைலாக்கு கொடுக்கணும்னா எப்படி? ஒன்று இப்படி அந்த கை மேலே கால் வச்சு ஏறணும், இல்லைன்னா குனியணும். முது மேலே கால் வச்சு ஏறணும். எப்படி குனிஞ்சானோ கை கொடுத்தானோ தெரியாது. இவர் மேலே கால் வச்சு தான் முருதக்காய் மேலே இருப்பான். ஏன்னா குள்ள மனுஷன், உயரமாக இருந்தாலும் எகிரி டபக்குன்னு உக்காந்துருக்கலாம். இவர் குள்ள மனுஷன். டே ஏறா, கையில் கொடுத்தா ஏற முடியாது. இவன் காலை தூக்கினா குள்ளமாகறான், குனிடா. குனியை வச்சு முதுகு மேலே காலை வச்சு ஏறி குதிரை மேலே உட்கார வச்சுருப்பாங்க. உட்கார வச்சுட்டு ரோட்டில் போகிறாங்க கும்பலாக. ராஜா கணமன்னர்களை இப்படியோ கடன் பண்ணுவார் அப்படி சொன்னால் தூங்கினவங்களாம் எழுப்பி வந்து கற்றுத்தான். யாரா இந்த நேரத்தில் ஊர்வலம் போகிறான், தூங்கிட்டு இருக்கிற மிட் நைட்டில் போய் ஊர்வலம் போகிறானுங்க லூஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து திறந்து பார்த்துருப்பாங்க. ஊர்வலம் முடிஞ்சது. ஊர்வலம் முடிஞ்சு ராஜா கிட்ட வந்தார். அரண்மனையில் கொண்டு இறக்கணுன்னையும் கடகன்னு கைட்டினானுங்க. ட்ரெஸ்ஸை கடகன்னு பிடிங்கிருப்போம். குடுறோம் குடுறோம், என்னடா வேணான்னா நீயே போட்ட, இப்போ பிடுங்குறேன்னு கைட்டுறா, அவ்வளோதான், போஸ்டிங் முடிஞ்சு வச்சு கைட்டி குதிரை கொண்டு போய் வச்சுருப்பாங்க. பழைய ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோ அப்படி சொன்னான். அவன் பழைய ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கினான். ராஜா ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் மடித்து உள்ளே வச்சுட்டு வெளியே வரும்போது உட்கார போட்டு அப்படிதாங்க பைபிளில் இருக்குது. படிமா 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமனோவென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டிற்கு தீவிரித்து போனான். சஞ்சலப்பட்டு கொண்டு முக்காடிட்டு அவனா ரோட்டில் பார்த்துட்டு போகிறான் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா இவர் தானே கத்தின்னு போனார். ஓடி வீட்டுக்கு தீவிரித்து ஓடிட்டார். மூச்சு வாங்குது. கொண்டாட்டி கேட்டிருப்பா, ஏன் இப்படி ஓடியாடுறீங்க, மூச்சு வாங்க, பர்மிஷன் கிடச்சிதா, வேலையை பாரு, பர்மிஷன் கிடச்சிதா, என்ன அநியாயம் நடந்துச்சு தெரியுமா? இப்போது என்ன நடந்துச்சு? எந்த மனுஷனை தூக்கி அங்கே போடணும்னு நினச்சோமோ அவனை நானே குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவனை என் முது மேலே ஏற்றியும் காரில் உட்கார வச்சு ஊருக்குளம் சுற்றிட்டு வந்திருக்கிறேன். பாய மூடு வயிறுலாம் எரியுது. இதுக்குள்ளே பொழுது வெளிஞ்சு போச்சு. ஊருக்குளம் போயிட்டு வர்றதுக்குள்ளே பொழுது வெளிஞ்சு போச்சு. இவர் பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் உடனே அவன் பொண்டாட்டி அவள் தானே தூக்கு மரத்தை மாட்டி அவனை தூக்கி போடுன்னு சொன்னான். இப்போ அவளே சொல்கிறான், முருதக்காய் உண்மையிலேயே யூதானா இருந்தா மகனை நீ அவனுக்கு முன்பால் தாழ்ந்து போடுறது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டோம். அது வேற இவனுக்கு பக்குன்னு ஆச்சு. என்னடா தூண்டி விட்ட விவதான் இவளே நம்மளை சொல்கிறாளே. உடனே என்ன பண்ணாங்க, பின்னால் சேவகர்கள், ஆமாம் ஐயா ராணி உங்களை சாப்பிட விருந்து கூப்பிடுறாங்க. துக்கத்திலையும் ஒரு சந்தோஷம், அவமானத்திலையும் ஒரு சந்தோஷம். ராணி விருந்து கூப்பிட்றாங்க, போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகன்னு போயிட்டார். 2வது நாள் விருந்து சாப்பிட்டு முடிகிறாங்க. திராட்சரசம் பகிரப்படுது. திராட்சரசம் எடுத்து ராஜா குடிச்சிட்டு இருக்கும் போது ராணியை பார்த்து கேட்குறாரு, ராணி உன்னால் எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரல, அதுக்கு முன்னால் எவ்வளோ பெரிய இன்சிடென்ட்லாம் நடந்துடுச்சு, எனக்கு என்ன தான் கேட்குற, நீ என்ன தான் உனக்கு பிரச்சனை, தயவுசெய்து சொல்லு, உன்னால் நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன், உனக்கு எதனா கொடுத்தா தான் என் மனசு ஆறும், உனக்கு என்னம்மா வேணும், உன் மன்றாட்டி என்ன அப்படி சொல்லி கேட்குறான். அப்போ தான் ராணி வாயை திறக்கிறா, நாங்கள் அநியாயமாய் விற்கப்பட்டவள், ஒரு ஆடுகளைப் போல விற்கப்பட்டிருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்போம், ஆனால் இப்பொழுதோ ராஜாவுக்கு நஷ்டம் உண்டாக போகுது, யார் அதை தீர்ப்பா? ஏற்கனவே ஒரு பெரிய நஷ்டம் வரும்போது ராஜா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, மறுபடியும் ஒரு நஷ்டம் வரப்போகுது, எங்களெல்லாம் கொன்று தீக்க போகிறாங்க, ராஜாவுக்கு வரப்போகிற நஷ்டம், நானும் சாக போகிறேன், யார் அதை சரி கட்ட முடியும்? யார் அந்த துஷ்டன் அப்படி சொல்லி கேட்கலாம். ராஜா இவ்வளவு துணிகரமாய் பண்ண சொல்லுவேன், யார் அந்த துஷ்டன்? இந்த துஷ்ட ஆமான்டான்னு சொன்னான். அம்மா விருந்து சாப்பிட்டு இருந்தவருக்கு நெஞ்சில் ஓங்கி குத்துற மாதிரி இருந்திருக்கும். திகில் அடைஞ்சான் ஆமான். ராஜாவுக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஏன்னா ராஜா உயர்த்தி வச்சிருக்காரு அவனை வேற கூட்டு வந்து விருந்து சாப்பிட்னாரு. ராஜா திராட்சை ரசம் சாப்பிட்டு வந்து ஒரு டப்புன்னு டேபிள் மேலே வச்சுட்டு எழுந்து வெளியே போயிட்டார். என்ன பேச முடியல. வெளியே போயிட்டு அங்கேயும் எங்கேயும் சுற்றிட்டு வரார். மறுபடியும் திராட்சை ரசம் ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சு, கப்பல் ஊற்றுங்க. வர நேரத்தில் இந்த ஆமான் என்ன தெரியுமா பண்ணான்,
ஐயோ உயிர் தப்பிக்கணுமே, இப்படி பண்ணிட்டாலே சொல்லிட்டு அவள் என்ன பண்ண, அவள் மஞ்சத்தில் உட்காந்துக்கிறான். மஞ்சத்தில் உட்காந்துக்கிற போது ஆமாம் என்ன பண்ணார், போய் கையை காலை பிடிச்சிக்கிட்டார். ராணி தயவு செய்து என்னை காப்பாற்றுங்க, தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கன்னு காலை பிடிச்சிருக்கிறார். இந்த ராஜா வந்தார் பாருங்க, உள்ளே வரும்போது அவர் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சது, நான் இங்கே இருக்கும்போதே பட்டம் பகலில் என் ராணியை பலவந்தம் பண்ணுகிறாயான்ட்டான். முடிஞ்சு போச்சு. நம்ம தான் கண்ணில் யாராவது அப்படி பார்த்தா கூட வேற மாதிரி தானே யோசிப்போம். படிமா அந்த வசனத்தை. எஸ்தர் 7:8. ராஜா அரண்மை தோட்டத்திலிருந்து திராட்சை ரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும்போதே என் கண்முனே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும். அவன் எப்படி யோசிச்சுட்டா பாருங்க. ஏய் என்னடா பண்ற, எவ்வளவு துணிவு இருந்தா பட்டம் பகல்ல யார் ராணியுடைய பெட்டில் நீ படுத்த. அவனே திகில் அடைஞ்சு விழுந்து கிடக்கிறான். என்ன நடக்க போதோ தெரியல, இருண்டு போய் கிடக்குது அவருக்கு. இப்போ இவர் இந்த வார்த்தை வேற சொன்னவனையும், ராஜாவுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்த உடனே என்ன தெரியுமா நடந்துச்சு, உடனே அந்த பிரதானியில் ஒருத்தன் இருக்கான் பாரு, அவன் ஆமானுடைய முகத்தை கருப்பு துணியை போட்டு மூடிட்டான். உடனே மூடிட்டான். ஏன், ஆமானுடைய முகத்தை பார்த்தா ராஜா இறங்கி தண்டனையை குறைச்சிடுவார் அப்படி சொல்லிட்டு, அதனால முகத்தை மூடிட்டானுங்க. முகத்தை மூடின உடனேயும் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, யாரா மூடுந்து அப்படி சொல்லிட்டு. அப்பமா அந்த பிரதானி சொல்கிறான், ஐயா மொர்தெகாய்க்கு, ஏன்னா அவன் பேர் படிமா. இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன். அர்போனா அப்படி சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம், உத்து கவனிக்கிறவன், உணர்வுள்ளவன் அப்படின்னு அர்த்தம், கேட்கிறவன். ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள இருக்கிற ஒரு பிரதானி, இவன் தான் என்ன செய்தான், இந்த ஆமான் செய்ததான காரியத்தெல்லாம் கவனிச்சுட்டு வந்தான். இப்போ சொல்கிறான், ராஜாவே மொர்தெகாய் உங்களுக்கு செய்த நன்மை இருக்கு பார்த்தீங்களா, அவன் நன்மை செய்திருக்கும் போது இந்த மொர்தெகாயை போய் தூக்கி போட்டு சாவடிக்கிறதுக்கு 50 முழம் உயரத்தில் இவன் ஒரு மரத்தை செய்து வச்சிருக்கான் அப்படின்னா, அப்படியா அந்த மரத்தில் இவனை தூக்கி போடுங்கள் அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும். எதை இவர் செய்தாரோ அதான் பாருங்க எப்படி இருக்குல்ல, ஆண்டவர் எப்படி பண்ணுறவர், தான் வெட்டின குழியில் தானே விழுவாங்க, தான் வெட்டின குழியில் தானே விழுகிற மாதிரி பண்ணி விட்டுட்டான். இவன் யாருக்கு செய்தானோ அதில் இவனை மாற்றான். ஆமானுக்காக ஆமான் என்ன செய்தான், மொர்தெகாய்க்காக செய்து வச்சிருந்தான். அவன் சொல்கிறான், உங்களுக்கு நன்மை செய்த மொர்தெகாய்க்கு இவன் இவ்வளோ பெரிய மரம் மாட்டிச்சிருக்கான். படிமா 9. 7:9. அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். பார்த்தீங்களா, அதில் அவனை தூக்கி போடுங்க. இப்போ ஆமானை தூக்கி அதில் மாட்டிட்டாங்க. மாட்டினோடனே ராஜாத்திக்கிட்ட கேட்குறான், ராஜாத்தி உனக்கு என்ன வேணும், இந்த ஆமானுடைய வர்க்கமே அழியணும், அதுவும் மொர்தெகாய் கையில் அழியணும். ஏங்க, ஆமானுடைய வர்க்கம், அவன் யாரு, அவன் வம்சம் என்ன, அவன் பிள்ளைகள் யாரு, 10 பிள்ளைங்க இருக்காங்க ஆமானுக்கு, 10 ஆம்பளை பசங்க, அவங்க 10 பிள்ளைங்க, அவங்க சொந்தக்காரங்க, மனைவி, குழந்தைங்க எல்லாரும் சாகணும். அதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும். முத்திர மோதிரத்தை கைட்டு கொடுத்துட்டான், மொர்தெகாயை வச்சு நீ செய்துக்க. ஆமான் இருந்த ஸ்தானத்தில் இப்போ மொர்தெகாய் வரான். ஆமான் இருந்த ஸ்தானம், இவங்க போட்ட உபவாசம் எவ்வளோ பெரிய கிரிகை நடந்துச்சு பார்த்தீங்களா. போட்டது உபவாசம், இவர்கள் உபவாசத்திட்டு இருந்து எதிராளிக்கு விருந்து போட்டாங்க. இந்த விருந்தில் நடந்த காரியம் என்ன, இவங்கள் அழிவை அப்படியே மாற்றிக்கிட்டாங்க. இப்போ கர்த்தர் சொல்கிறார், ராஜா சொல்கிறான், அந்த முத்திர மோதிரம் உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணிக்க, ஆமானுடைய வர்க்கத்தை காலி பண்ணும் எல்லா இடங்கள்லையும். இப்போ இந்த டேட்டு, இவங்களை கொல்ற டேட்டு வந்துச்சு பார்த்தீங்களா, அதே டேட்டை மொர்தெகாய் எடுக்கிறான். ஆதார் மாதம் 13ஆம் தேதி எங்களை கொல்ல வந்தான், அதே நாளில் நான் அவங்கள கொல்ல நிர்மூலமாக்குவேன் அப்படி சொல்லி முடிவு எடுத்தானுங்க. அதே மாதிரி எல்லாரையும் அழிச்சாங்க. பிரியமானவர்களே, ஆண் பெண் ஒருத்தரையும் விட்டு வைக்கலையாம். ஆ 8:12
அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர்கள் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்கள் விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அடித்து கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. பார்த்தீங்களா? லெட்டர் எழுதி அமுச்சிட்டாங்க. யோசித்து பாருங்க, குழந்தைகள் ஸ்திரீகள் எல்லாரையும் ஏன் கொல்லணும்? இந்த ஆமான் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அவன் யார் தெரியுமா? தேவன் சவுலை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், போய் அமலேக்கரை முற்றிலுமாக அழி, குழந்தைகளும் ஸ்திரீகளும் எல்லாத்தையும் அழி அப்படி சொன்னார். இப்போ அவன் போய் என்ன பண்ணான்? அழிக்காமல் கொஞ்சம் பேரை விட்டு ஆகாக்கை கொண்டு வந்தான். இந்த ஆமான் யார்? அந்த ஆகாக்குடைய வம்சத்தில் வந்தவன். 3:1 எஸ்தர் 3:1. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். பார்த்தீங்களா? ஆகாக்கியன் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இவன் ஒரு ராஜ வம்சத்தில் வந்தவன். அமலேக்கனுக்கு ஒரு ராஜா இருந்தான் அந்த நாட்களில். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 3வது வசனம். இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். ஆகாக் அந்த நாட்டு ராஜா. 8வது வசனம். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். பார்த்தீங்களா? அமலேக்கியனுடைய ராஜாவை கொல்லு போடாமல் அவனை உயிரோட சவுல் பிடிச்சின்னு வந்துட்டான். அவன் உயிரோட பிடிச்சின்னு வந்ததுனால அவனுடைய மகன் பிறந்து இவங்க அடிமைத்தனத்தில் வர வரைக்கும் வந்துட்டானுங்க. கர்த்தர் என்றைக்கு யாரை நாம் அழிக்க சொல்கிறாரோ அவங்கள முற்றிலுமாக அழிக்கல அப்படின்னாக்கா நம்மள நமக்கு பின்வரும் வம்சத்தை கூட அந்த வம்சம் காலி பண்ணிகிட்டே வரும். யோசித்து பாருங்கள், கர்த்தர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி தான் இந்த ஆகானும் சொன்னான். எங்கள் குடும்பத்தையே அழித்து காலி பண்ணதான தேவன் ஒரு திட்டம். இந்த ராஜா வச்சு இந்த வர்க்கத்தையே நான் காலி பண்ணுறேன் அப்படின்னு தான் ஆமான்னு சொன்னான். அதனால தான் ஆதார் மாதம் 13ஆம் தேதி யூதர்களை முற்றிலுமாக நிர்மூலமாக்கும், ஒருத்தனை கூட உயிரோட வைக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் என்ன சொல்லி அவங்கள அழிக்க சொன்னாரோ அதே பிளானை இவங்கள்ட்ட கொண்டு வர்றாங்க. சரி, இப்போ இவன் ஆகாக்குடைய வம்சத்தில் வந்தவன். மொர்தெகாய் யாருடைய வம்சத்தில் வந்தான்னு பார்க்கலாமா? தேவன் சும்மா ஒன்று இந்த திட்டத்தை வகுக்கலை. 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீன் ஆகிய கீசின் குமாரன். நல்லா கவனிங்க, சூசான் அரண்மனையில் பெஞ்சமின் ஆகிய கீசின் குமாரன். இந்த கீசுக்கு குமாரர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க? சவுல், அவனுக்கு இன்னொரு குமாரனும் இருந்தான். பென்யமீன் ஆகிய கீசின் குமாரன் சிமேயினுடைய மகனாகிய. யார் இந்த சிமேயோ? இவனும் சவுளுடைய மகன்தான். இவன் யார் தெரியுமா? இவன் சாலமோன் கையில் வெட்டுண்டு செத்து போனவன். இவன் எப்படிப்பட்டவன்? அப்சலோம் அரண்மனையை பிடிச்சிட்டு தாவீதை துரத்தி விட்டான். 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் வரும்போது துரத்தி விட்டான். தாவீது அழுதுகிட்டே நடந்து போகும்போது 5வது வசனத்துலேருந்து இந்த சீமையு வந்தான். ஏய், எங்கள் அப்பா குடும்பத்தை நீ நாசம் பண்ணி எங்கள் அப்பா இருக்க வேண்டிய சிங்காசனத்தில் அடுத்தது சவுல் இருந்தான், சவுல் இருந்ததில் நான் இருந்திருக்கணும், எங்களுக்கெல்லாம் இந்த சிங்காசனம் கிடைக்கல, நீ எவனோ ஒருத்தன் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டாடா, நாசமாக போனவடா, பாடுறா என் குடும்பத்தை நாசமான நினச்சேன், நீ நாசமாக போன, பேலியாளின் மகனே, ரத்த பிரியனே, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் காலி பண்ண வந்தியாடா, அப்படி இப்படின்னு சபிச்சுட்டே வந்தான் பாருங்க. அந்த சீமை தான் அவன். சிமேயினுடைய
மகனாகிய இல்ல 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது ராஜா பகுரி மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சிமேயின் என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு, இவன் சவுளுடைய வம்சத்தின் வழியில பிறக்கிறவன், சவுளுடைய பிள்ளைகளுக்கு பிறக்கிறவன். அதனால்தான் சவுளுடைய வீட்டார்னு சொல்றாங்க. இந்த வம்சத்தில் பெஞ்சமின் கோத்திரத்தில் வந்துட்டு இருக்குதே, இந்த வம்சத்தில் வர்றதுல கடைசியா வந்த ஒருத்தன் தாங்க இந்த மொர்தெகாய். இவனும் எந்த குடும்பத்தில் வரான்? ராஜ வம்சத்தில் தான் வரான். ஏன்னா இஸ்ரவேலில் முதல் ராஜா இந்த சவுல் தான். இந்த ராஜ வம்சத்தில் வர்றதான எத்தனையோ பேரில் ஒருத்தனும் இந்த மொர்தெகாய். அப்போ இந்த வம்சத்தில் ஆகாக்கூடிய ராஜ குடும்பத்தில் வந்ததான கடைசியாக வர்றதான இந்த ஆகான், இந்த 2 பேருமே ராஜ வம்சத்தில் வர்றவங்க. ஆண்டவர் பார்த்தார், அப்போ சொன்னார், இந்த அமலேக்கியனை முற்றிலுமா கொன்று போட முடியல. சவுல் விட்டு வச்ச குடும்பம், சவுல் விட்டுட்டான். அந்த கோத்திரத்திலேருந்தே ஆளை எடுத்து, அந்த குடும்பத்திலேருந்தே ஒருத்தனை எடுத்து தன் வார்த்தையை நிறைவேற்றினார் ஆண்டவர். ஒரு வார்த்தையை நிறைவேற்றினார். இந்த மொர்தெகாயை வச்சு எல்லாரையும் காலி பண்ணிட்டார். அமலேக்கியனை அப்போ சொன்ன காரியத்தை கடைசி நாட்களில் வச்சு அடிமதனத்தில் வச்சு நிறைவேற்றிட்டார். இவங்க எல்லாருமே ஆதார் மாதம் 13ஆம் தேதி எல்லாரையும் வெட்டி காலி பண்ணிட்டான். ஒருத்தனை கூட வைக்கல, ஒரு ஆளை கூட வைக்கல. குழந்தைகள், ஸ்திரீகள், மனைவிகள், பெரியவர்கள், சிறியவர்கள், வயதானவர்கள் அத்தனை பேரையும் கழுவி விட்டான். ஆனால் இவங்க என்ன தெரியுமா செய்யலை? சவுல் செய்தது மாதிரி இவங்க செய்யலை. என்ன செய்யலை? சவுல் கொள்ளையில் விழுந்தான். அங்கே போய் கொள்ளையில் விழுந்ததால் தான் ஆகாப்பை விட்டுட்டான், ஆகாக்கை. ஆனால் இவங்க கொள்ளையின் மேல் விழலை, கொள்ளையில் விழாமல் தங்களை பாதுகாத்து கொண்டாங்க. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. இவர்கள் கொள்ளையிட தன் கையை நீட்டவில்லை. 15வது வசனமும். சூசானில் இருக்கிற யூதர் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியிலும் கூடி சேர்ந்து சூசானில் 300 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. பார்த்தீங்களா? கொள்ளையிட கையை நீட்டவில்லை. ஆனால் அவன் கொள்ளையில விழுந்ததால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. சவுல் கொள்ளையில விழுந்ததால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆடு மாடுகள்லாம் கொண்டு வந்துட்டான். அவன் கொண்டு வந்ததால் தான் இன்னை வரைக்கும் எங்களுக்கு இவ்வளோ பெரிய கண்ணீரும் கவலையுமா ஓடிட்டு இருக்கு. இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். கடவுள் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். எங்கள் விட்டு வைச்ச சத்துரு எங்களை கொல்ல பார்த்தோம், அவங்கள நாங்கள் கொன்று நிர்மூலமாக்குறோம் அப்படி சொல்லி கொன்று நிர்மூலமாக்கினாங்க. நிர்மூலமாக்கிட்டு ஒரு பண்டிகை இவன் தொடங்குறான். ஆண்டவர் கொடுத்தது 7 பண்டிகை தான். 8வது பண்டிகை தான் அந்த மொர்தெகாய் தொடங்குது. அதுதான் பூரீம் பண்டிகை. பூரீம் பண்டிகைன்னா என்னதுங்க? பூரீம்னா ஊதுறாங்களே பூ அப்படி சொல்லி அதுன்னு நினச்சிட்டிங்களா? எக்கால பண்டிகை. பூரீம் பண்டிகை அப்படி சொன்னால் அது இல்லை. பூரீம் பண்டிகை அப்படி சொன்னால் சீட்டு குலுக்கி போடுதல் அப்படி சொல்லி அர்த்தம். 26வது வசனம். ஆகையினால் அந்த நாட்கள் பூர் என்னும் பேரினால் பூரீம் எனப்பட்டது. பூரீம் என்ற பேரினால் பூரீம் எனப்பட்டது. இப்போது அது சீட்டு குலுக்கி போடுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 3வது அதிகாரம் 7வது வசனம். எஸ்தர் 3வது அதிகாரம் 7வது வசனம். ராஜாவாகிய அகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எனப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு. பார்த்தீங்களா? பூர் எனப்பட்ட சீட்டு, அது சீட்டு குளிக்க போடுறத தான் பூர் அப்படி சொல்லுவாங்க. அதைத்தான் இவங்க பூரீம் அப்படி சொன்னாங்க. எங்களுக்காக விழுந்த சீட்டு அவங்க மேல் வந்துருச்சு, அதை நாங்கள் பண்டிகையாக கொண்டாடுறோம், அந்த சீட்டை நாங்கள் பண்டிகையாக கொண்டாடுறோம் அப்படி சொல்லிட்டு தான் இந்த நாள் வரையிலும் பூரீம் பண்டிகை யூதர்கள் கொண்டாடிச்சு. இந்த நாள் வரையிலும் விருந்து நடக்குது. பூரீம் பண்டிகை எங்கள் சத்துருக்களை நிர்மூலமாக்கணும். பிரியமானவர்களே, இந்த எஸ்தருடைய புஸ்தகம் ரொம்ப வித்தியாசமானது. அதனை படிக்கணும் அப்படி சொன்னால் ரொம்ப காரியம் இருக்குது. நான் உங்களுக்கு ஷார்ட்டாக அங்கங்கே வர்றது அப்படி டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நமக்கு தேவை விருந்து. இந்த விருந்தில் என்ன நடந்துச்சு? அவள் உபவாசம், ஆனால் ராஜாவுக்கு விருந்து. தன் சத்துருக்களை எல்லாம் காலி பண்ணிட்டான். இனி ஒருத்தனையும் விட்டு வைக்கக்கூடாது. ஒரு ஆளை விட்டு வச்சா கூட மறுபடியும் அவன் எழும்பி அவன் ஒரு வம்சத்தை உண்டாக்கி மறுபடியும் எங்கள் மேலே வருவான். அழிக்க வேண்டியதை நம்ம அந்தந்த நாட்கள் அழிக்காமல் விட்டுட்டோம்னா அது நம்மளை அழிக்கிறதுக்கு தலை எரித்து நிற்கும், அது நிமிர்ந்து நிற்கும். அற்பமாக எதையும் எண்ணிடாதீங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம செய்தோம்னா தப்பி பிழைப்போம். கண்களை மூடுவோமா?
அகாஸ்வேர் கொடுத்த விருந்துக்கும் எஸ்தர் கொடுத்த விருந்துக்கும் வித்தியாசம் உண்டு. எஸ்தர் யாருக்கு விருந்து போட்டா? யார் தன்னை அழிக்கணும்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு போடுறா விருந்து. விருந்து போட்டு அவனை காலி பண்ண. விருந்து இடத்துலையே அவனுக்கு முடிவு உண்டாச்சு. ஒரு நாள் விருந்து, 2வது நாள் விருந்துலேயே அவனுக்கு சரி கட்டப்பட்டுடுச்சு. யோசித்து பாருங்கள், தேவன் நம்மோடு கூட இருந்தால் நாம் செய்கிற சகல காரியங்களும் வாய்க்கப்படத்தான் போகும். ஆண்டவர் சமூகத்தில் நாம் இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். யாரும் நமக்கு விரோதமாக எழும்ப முடியாது. சட்ட திட்டங்கள்லாம் நமக்கு மாறாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கும் வரையிலும் நம்ம யாராலும் அசைக்கப்பட முடியாது. யாரும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த வல்லமையும் நம்மை அழிக்க முடியாது. என் தேவனோடு உறவாடும்படியாய் நான் உபவாசிக்கிறேன். என் தேவன் எனக்கு சொன்ன ஆலோசனைப்படி நடக்கிறேன். நான் உபவாசித்தாலும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறேன். யூதர்கள் மொர்தெகாயும் எஸ்தரும் என்ன நினைச்சிருப்பார்கள்? நாங்கள் விசுவாசித்திருக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த அடிமதனத்திலே நாங்கள் ஆராதிக்கவில்லை, பலி செலுத்த முடியவில்லை, எங்கள் தேவனை தொழுது கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அவர் எங்கள் தேவன், அவர்களை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். அவர் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். சத்துரு கையில் எங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். நான் விசுவாசிப்போரில் நான் அறிவேன், என்னையை படைத்திட்டேன் அவர் கரத்தில். ஆமென். நான் விசுவாசிப்போரில் நான் அறிவேன், என்னையை படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், மூச்சுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், மூச்சுமாய் ரட்சிப்பாரே. நான் விசுவாசிப்போரில் நான் அறிவேன், என்னையை படைத்திட்டேன் அவர். ஆமென், ஆமென், ஆமென். நான் விசுவாசிப்போரில் நான் அறிவேன், என்னையை படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், மூச்சுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், மூச்சுமாய் ரட்சிப்பாரே. சோத்ராம், 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 சோத்ராம். கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு உதவி செய்து நம்மை பாதுகாத்து ரட்சிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.